ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரண். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா பாடல் தவறா போட்டிருக்கானா என்னன்னு தெரியல, நீங்க பாத்துங்க. ஆரம்பிக்கலாங்க ஐயா, நீங்க வாருங்கள் ஐயா. நீங்களே 4 துதி பாடி விநாயகர் துதி பாடி ஆரம்பிச்சிருங்க ஐயா. நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கலியார வரும் யானை கடல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஊழியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போர்த்தி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போர்த்தி வாலி திரு நாவலோ வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. மையன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி வருகின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்த அருள்களுக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனைத்து வணங்கி வருகின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டுக்கொண்டு இன்றைய சிறுவந்திய சிந்தனையில் நாம் 24வது பாடலை சிந்திக்க வேண்டும். அம்மா 23 போட்டாங்க. இந்த 23 நம்ம சுருக்கமா பார்த்துடலாம். 23 வீடு பேற்றுக்கு என்ன வழி, அதுதான் தலைப்பா கொடுத்திருக்காங்க. கல்லரோடு இல்லமுடைய கலந்திரில் வெள்ள வெளியாம் என்று உந்தி வர வீடும் எளிதாம் என்று உந்தி வர. நமக்கு பெத்த நிலை முத்திய நிலையில 2 நிலை இருக்கு. பெத்த நிலையில எப்படி இருக்கான், பெருமான் மறைந்து இருக்கின்றான். பெருமான் மறைந்து இருப்பதால அவனை கல்லன் என்று சொல்கின்றார். அதனால்தான் ஞான சம்பந்தரே முதல் பாடல்ல என் உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்கின்றார். உள்ளம் குறிக்காது, ஆன்மாவையும் குறிக்கும். அந்த ஆன்மாவையே கவரக்கூடியவன் அந்த கல்வன். ஆன்மாவுக்கு தலைவனாக இருப்பவன் அந்த கல்வன். அவன் அந்த ஆன்ம அறிவுக்கு புலப்படாமல் மறைந்து இருக்கின்றான். அவன் மறைந்து நின்றே இந்த உயிர்களுக்கு என்ன செய்யறான், படிப்படியாக இந்த இன்ப துன்பங்களை ஊட்டி அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துகின்றான். என பெத்த நிலையில இந்த ஆன்மா உடம்பை சார்ந்துதான் வாழும், உடம்போடு கூடிதான் வாழும். எனவே இந்த உடம்பு இந்த உயிருக்கு வீடு போன்றது. இந்த உயிருக்கு இந்த உடம்பு தான் வீடு அல்லது இல்லம் போன்றது. எனவே கல்லர் என்பது அந்த சிவபெருமான். அந்த இல்லம் உடையால் அந்த உயிருக்கு இல்லமாகி இதுக்கு அப்படின்னா கலந்திடல். அப்ப என்ன செய்யும், அந்த ஆன்ம அறிவு சிவத்தோடு கலக்க வேண்டும். கலந்திடில் வெள்ள வெளியாம் என்று உந்தி பெற. அந்த மாதிரி இருந்தா அந்த அவனுக்கு ஒரு வெட்ட வெளி அனுபவம் கிடைக்கும். திருமந்திரத்துல 3 வெட்ட வெளி அனுபவத்தை நம்ம பார்த்திருக்கோம். அது போல எவ்வளவு ஃபர்ஸ்ட் அந்த வெளி அல்லது சூனியம் அதுதான் தெரியும். புத்தருக்கு அந்த அனுபவம் தான் முதல்ல ஏற்பட்டது. அதை பார்த்துட்டு அதுதான் இறுதி நிலையினா நினைச்சிட்டாரு. ஆனா அதை தாண்டி இன்னும் பல நிலைகள் இருக்கின்றன. எனவே நம்ம என்ன செய்யணும், இந்த பெத்த நிலையில் பெருமான் இந்த வீட்டுக்குள் இருக்கின்றான். 3 மணிக்கு பார்ப்போம்.
இல்லைன்னா வெயிட் பண்ணி 12 மணிக்கு பார்த்துருப்பாங்க. எனவே சிவபெருமானின் பெருங்கருணை திறத்தை வந்து நாம் நினைத்து என்ன செய்யணும், அப்போ வந்து பெருமானை வந்து வழிபாடு செய்து கொண்டே இருந்தோம்னா நமக்கு என்ன செய்யும், மறைப்பு நீங்கும். இந்த ஆணவ மல மறைப்பு வந்து நீங்கும். ஆணவ மல மறைப்பு நீங்கி நமக்கு இருவினை உப்பு வந்து வரும். அந்த இருவினை உப்பு வந்தப்பறம் சத்தினி பாதம் வரும். சத்தினி பாதம் வந்து அது வரைக்கும் துரோதன சக்தியா இருந்தது திருவுருள் சக்தியாக இருந்து நமக்கு வீடு பெற்றை கொடுக்கும். அப்ப அந்த உயிர் என்ன செய்யும், அது அந்த பேரின்ப பெருவெளியில் அந்த வீடு பெற்றினை எளிதாக பெறும். இதுவே அந்த வெள்ள வெளி என்பது அத சிவவெளி பரசிவ வெளியை வந்து குறிக்கும். அது வந்து வியாபகத்தை வந்து குறிக்கும். அடுத்து இன்றைக்கு உண்டான அந்த பாடல் 24. இதற்கு தலைப்பு வந்து சீவன் முக்தருக்கு உலக வாதினை இல்லை என்று தலைப்பு. எட்டுக்கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார். ஆடியோ கேட்கலையாமா? மற்றவங்களுக்கு கேட்குதா? ஐயா கிளியரா இல்லங்கய்யா, விட்டு விட்டு கேக்குதுங்கய்யா. ஐயா கரகரன்னு கேக்குதுங்க ஐயா, கரகரப்பா இருக்குதுங்க. ஒரு நிமிஷம் வெளில போயிட்டு கூட வரமா. சிவாய நம்ம இப்ப எப்படி இருக்கு ஆடியோ? பேசுங்க, இப்ப தெரியல, பேசிட்டே இருங்க, அப்ப நாங்க சொல்றோம். சரிம்மா. எட்டுக்கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார், விட்டார் உலகம் என்று உந்தி வர, வீடே வீடாகும் என்று உந்தி வர. எட்டுக்கொண்டார் பெருமானுக்கு வந்து அட்டமூர்த்தி வடிவம் என்று இருக்கின்றது. அந்த அட்டமூர்த்தி வடிவம் தான் அவரு எட்டுக்கொண்டார் என்று தலைப்புல வந்து சொல்லியிருக்கின்றார். அந்த 8 என்பது என்ன? அந்த 5 பஞ்சபூதங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கின்ற அந்த பஞ்சபூதங்கள். அப்புறம் வந்து இரு சுடர்கள் வந்து சூரியன் சந்திரன் என்ற அந்த இரு சுடர்கள். அப்புறம் 3வது வந்து அந்த உயிர் என்கின்ற ஆன்மா அல்லது எஜமானன். எனவே நிலம் நீர் காற்று ஆகாயம் தீ என்ற 5 பஞ்சபூதங்கள், அப்புறம் சூரியன் சந்திரன் எஜமானன் என்கின்ற உயிர் ஆகிய 8 பொருள்கள். இந்த 8 பொருள்களையும் சிவபெருமான் வந்து எப்படி கலந்திருக்கின்றார்னா, அந்த 8 பொருள்கள் உள்ளதுலயும், நீருக்கு உள்ளேயும் இருக்காரு, நீருக்கு வெளியே இருக்காரு. அந்த உயிருக்கு உள்ளேயும் இருக்காரு, உயிருக்கு வெளியே இருக்காரு. தீக்கு உள்ளேயும் இருக்காரு, தீக்கு வெளியே இருக்காரு. ஆகாயத்துக்கு உள்ளேயும் இருக்காரு, ஆகாயத்துக்கு வெளியும் இருக்காரு. இந்த 8 பொருள்களையும் அகத்தும் புறத்தும் உள்ளேயும் வெளியேயும் சிவபெருமான் எப்படி இருக்காரு, அதுவாய். இப்போ உயிர்னா உயிரா நிற்கிறாரு, நிலம்னா நிலமா நிற்கிறாரு, நீர்னா நீரா நிற்கிறாரு. அதுவாக அவர் வந்து வியாபத்து இருக்கின்றார். அந்த மாதிரி பெருமான் வந்து 8 பொருள்களில் வியாபித்து இருப்பதை தான் நாம் அட்டமூர்த்தம் என்று சொல்கிறோம். ஹலோ, சொல்லுங்க. பெருமான் வந்து அதுவாக அங்கே கலந்து இருக்கின்றான். இப்போ உயிர்னா உயிர் போல வரலாம். அந்த உயிர் என்ன நினைக்குது, உடம்ப வந்து தான் நினைக்குது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இந்த உடம்ப தான் நான் நினைக்கிறேன். அது போல பெருமான் என்ன, அந்த உயிருக்கு உயிராக அதுவாக வியாபித்து இருக்கின்றான். அதை தான் அட்டமூர்த்தம் என்று சொல்லுகின்றோம். இதை வந்து நம்முடைய திருவாசகம் அட்டமூர்த்தி அழகன் இன் அமுதாய ஆனந்த வெள்ளத்தான் என்று நம்ம திருவாசத்துல வந்து பார்த்துருக்கோம். எனவே இந்த அட்டமூர்த்தியை திருமேனியாக கொண்டு சிவபெருமான இருக்கின்றான். அப்ப நான் என்ன பண்ணும், அந்த சிவபெருமானை வந்து நாம் வந்து பற்றி கொள்ள வேண்டும். எப்படி பற்றி கொள்ள வேண்டும்? இப்ப நான் காலம்புற முழிக்கிறேன், முழிச்சோட என்ன பண்றேன், காலை வந்து அந்த நிலத்துல அல்லது தரையில வைக்கிறேன். அப்ப என்ன நினைக்கணும்,
சிவபெருமான் தான் வந்து இந்த நிலமாக இருந்து என்னை வந்து தாங்குகின்றான். அவன் தான் என்னை தாங்குகின்றான். என்னை தாங்குனர் இல்லை என் வாழ்முதலே என்று திருவாசல அடிக்கடி பாடுவார். என்னை தாங்கிக் கொள்வா என்று அடிக்கடி பாடுவார். எனவே பெருமான் தான் பூமியாக இருந்து தாங்குகின்றான். அதுக்கப்புறம் நம்ம கை கால் கழுவுறோம், வாய் கழுவுறோம், குளிக்கிறப்ப என்ன நினைக்கணும் அப்படின்னா, அந்த பெருமான் தான் தண்ணீராக இருந்து என் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் தூய்மை செய்கின்றான் என்று சொல்றோம். அப்புறம் நம்ம என்ன பண்றோம், மூச்சு விடுறோம். பெருமான் தான் வந்து மூச்சு காற்றாக இருந்து என் உயிரை வந்து பாதுகாக்கின்றான். அப்புறம் நம்ம வெளியில போறோம், இங்க சூரியன் வந்து தனியா சொல்லப்படுது. உடம்புக்குன்னு ஒரு வெப்பம் இருக்கு. இந்த வெப்பம் இருந்தாதான் செரிமானம்லாம் ஒழுங்கா நடக்கும். பெருமான் எனக்கு வந்து தீயாக இருக்கின்றான், அவன் வந்து தீவனனாக இருக்கின்றான் அப்படின்னு வந்து பாக்குறோம். அப்புறம் ஆகாயத்தை பாக்குறோம். பெருமான் வந்து ஆகாயம் போல எங்கும் வியாபகமாக இருக்கின்றான். அப்புறம் சூரியனை பாக்குறோம். சூரியன் வந்து பெருமானுக்கு வலது கண்ணாக இருக்கின்றது. அப்புறம் பாக்குறோம் சந்திரன் வந்து நைட்ல பாக்குறோம். இப்ப சந்திரன் வந்து பெருமானுக்கு இடது கண்ணாக இருக்கின்றது. அப்புறம் எங்களுக்கு அப்பேற்பட்ட பெருமான் என்னுடைய உயிரில் வந்து நினைக்கின்றான், என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி என் உயிரிலும் இருந்திருக்கின்றான் என்று அப்பேற்பட்ட பெருமான் மீது நான் எப்படி அன்பு காண்பிக்க வேண்டும். பெருமானுடைய வடிவம் வந்து அன்பும் வடிவம். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று நம்ம அன்போடு இருக்க வேண்டும். அப்ப என்ன செய்ங்க, அவங்க எதை பார்த்தாலும் சிவமா பார்ப்பாங்க. முக்கியமா இந்த 8 பொருள்களோடு அவன் வந்து சிவனை பார்ப்பாங்க. அது மாதிரி 8 பொருள் சிவனை பார்க்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, மற்ற உலகப்பற்றுலாம் இவங்களுக்கு படிப்படியா வந்து விளங்கிடும். அப்ப இறைப்பற்று வந்து என்னாகும், அதிகமாகும். உலகப்பற்று வந்து படிப்படியாக வந்து குறையும். அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தவர்களால் அவருக்கு எந்த துன்பமும் நேராது. அவர்களுக்கு எல்லாமே வந்து இன்பமாக இருக்கும். அதான் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று அப்பர் பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார். எனவே உலகப்பற்று அற்று போனால் நமக்கு திருவடிப்பற்று வந்து கிடைக்கும். அந்த திருவடியை தவிர்த்து அவர்களுக்கு வேறு புகலிடம் வேறு எதுவும் இல்லை. எனவே அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் உடலோடு இருந்தாலும் ஜீவன் முக்த நிலையில் வந்து அவர்கள் வீட்டு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அதேதான் வீடே வீடாகும் என்று கடைசியில் என்று உந்தி வர என்று பெருமான் வந்து சொல்லியிருக்கின்றார். அப்ப நான் என்ன செய்யணும், நம்ம பெருமானுடைய திருவடியை நம்ம வந்து பற்றி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இதற்கு உண்டான இந்த விளக்கத்தை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப அதிக விளக்க வேண்டாம், ஒரு கொஞ்சம் விளக்கம். அதுக்கப்புறம் என்ன, இது ஒரு திருமந்திர பாடல் உண்டு. இதுல வந்து என்ன சொல்றாரு, இந்த ஆன்மா வந்து யோகம் செய்ய வேண்டும். இந்த ஆன்மா யோகம் செய்தால், யோகம்னா பெருமானோடு கூட வேண்டும், பெருமானோடு கூடுவதுதான் யோகம் என்று சொல்லப்படும். அந்த மாதிரி கூடினால் அதற்கு வீடு பேரு கிடைக்கும் என்ற கருத்தை வந்து நம்மளால சிவத்தை வந்து காண முடியாது. கண் முதல் புலனால் காட்சியும் இல்லை. அப்ப ஏன்னா சிவத்தின் அம்சமாக இருக்கக்கூடியது இந்த 8 பொருள்கள். இந்த பஞ்சபூதங்களும் சந்திரன் சூரியன் உயிர், இது வந்து சிவனுடைய அம்சமாக இருக்கின்றது. இந்த சிவனோட அம்சமா பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாத்துலயும் நம்ம என்ன செய்வோம், படிப்படியா வந்து சிவத்தை பார்த்தோம். அதே போல நமக்கு பகல்ல ஒளி தருவது சூரியன், இரவில் ஒளி தருவது சந்திரன். அந்த சந்திரன் வந்து ஒளி மட்டுமா தருகின்றது, அது நம்முடைய உடம்பின் வெம்மையை, மனத்தின் வெம்மையை வந்து அது குறைக்கின்றது. அப்புறம் என்ன செய்யறது, அந்த மூலிகைகள் இருக்கும், இந்த மூலிகையின் வளர்ச்சிக்கு வந்து அந்த சந்திரன் வந்து மிகவும் தேவைப்படுகின்றது. எனவே இந்த சூரியன் வந்து என்ன சொல்லுவான், அத ஆன்மக்காரகன் என்று சொல்வார்கள். சந்திரனை வந்து மனக்காரகன். எனவே இந்த உயிராகிய ஆன்மாவையும் அந்த மனத்தையும் வளர்ப்பதற்கு இந்த சூரிய சந்திரன் வந்து நமக்கு இருக்கின்றது. இதுதான் என்ன செய்கின்றது, மனிதனை வந்து பக்குவப்படுத்துகின்றது. அந்த மாதிரி பக்குவப்படுத்தும் போது என்ன செய்யும், இதுல வந்து என்னன்னா 7 பொருள்கள் வந்து ஜட பொருள்கள், இந்த பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன். ஆனா அந்த உயிர் வந்து அறிவு பொருள். எனவே பெருமான் என்ன செய்வார், அந்த அறிவுக்குத்தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பார். இந்த அறிவு தான் வந்து என்ன செய்யும், வீடு பேரு பெற முடியும். மற்ற ஜடப்பொருள்கள் வந்து வீடு பேரு பெற முடியாது. இதே சூரியன் முதல் ஆன்மா வரையில் அந்த 8 பொருளும் பெருமான் வந்து உள்ளும் புறமுமாக இருக்கின்றான். அதைதான் அவர் 8 கொண்டார் தம்மை தொட்டு கொண்டேன் என்றார், விட்டார் உலகம், அவர்கள் இந்த உலகப்பற்றை வந்து விட்டு விடுவார்கள் என்று சொல்றார். எனவே வீடு என்பது விடுதலை. இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த 3ம் விட்டதே பேரின்ப வீடு, இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று ஔவையார் வந்து சொல்வார். அதாவது விடுவது என்பது
மற்றொன்றை பற்றுவது. சிவத்தை பற்றி விட்டால் இதை வந்து நாம் விட்டு விடுவோம். அதான் பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து சிவபெருமானை பற்றி கொள்ள வேண்டும். எதற்காக பற்றி கொள்ள வேண்டும்? இந்த உலகப்பற்றை விடுவதற்காக தான் பற்றி கொள்ள வேண்டும். அப்ப விட்டால்தான் நமக்கு வீடு பேறு கிடைக்கும் என்ற ஒரு விளக்கம் ஒண்ணு. இதற்கு வந்து ஒரு திருமந்திர பாடல் ஒண்ணு. அறிவு அறிவு என்று அரற்றும் உலகம் அறிவறியாமையை யாவரும் அறியார். அறிவறியாமையை கடந்து அறிவானால் அறிவறியாமை அழகியவாறே. எனக்கு வந்து ஆன்ம அறிவு வேணும், சிவஞானம் வேணும், ஆன்ம ஞானம் வேணும் அப்படின்னு இந்த உலகம் வந்து அரட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த அறிவோட சேர்ந்து அறியாமையும் கலந்திருக்கின்றது. ஏன்னா ஆணவமல சார்பு இருக்கின்றது. ஆணவமல சார்பால் நமக்கு அறிவறியாமையை யாவரும் அறிய மாட்டார்கள். அப்போ ஒரு குருநாதன் வரும்போது அந்த அறிவு அறியாமையை கடந்து அது முழு அறிவாகும். அப்போது அது அழகாக இருக்கும் என்று திருமந்திரத்தில் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து 25வது திருப்பாடல். சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததே ஒத்ததென்று உந்தி பெற ஒவ்வாது ஒவ்வாதென்று உந்தி பெற. சித்தம் நமக்கு வந்து பெத்த நிலையில என்ன செய்யும்? இந்த ஆன்மா வந்து கருவி கரணங்களின் துணை கொண்டுதான் வாழ முடியும். இந்த உடலின் துணை கொண்டுதான் வாழ முடியும். ஆன்மாவுக்கு 3 வகை நிலைன்னு பார்க்கணும். அது 3 வகை உயிர் வர்க்கம், 3 வகை ஜீவ வர்க்கம்னு நம்ம பல முறை வந்து பார்த்திருக்கோம். இந்த உயிர் வர்க்கம் எப்படி? விஞ்ஞான கலர் ஆணவ மலம் அடைப்பு மட்டுமல்ல, அது இருக்கின்றது. 2வது அப்படிங்கிறது பிரளயா கலர், அது ஆணவம் கண்மம் இரண்டும் உடையது. 3வது வந்து அந்த சகலர், நம்மளாம் சகல வர்க்கம். நமக்கு 3 மலம் இருக்கு. ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 வளமும் உடைய அந்த சகல வர்க்கத்துல இருக்கும். நம்ம கேவல நிலையிலேருந்து இப்ப எப்ப வந்திருக்கோம்? சகல நிலைக்கு வந்திருக்கோம். சகல நிலையில நமக்கு கருவி கரணங்களின் துணை கொண்டுதான் இந்த உலகில் வந்து நாம வாழ முடியும். இந்த கருவி கரணங்களை வந்து நம்ம 2 வகையில் படுத்தலாம். ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை வந்து என்ன செய்யலாம்? ஒருத்தர் கொல்லுவதற்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு டாக்டர் கையில இருந்து அது உயிரை காப்பாற்றுவதற்கும் பயன்படுத்தலாம். அது போல இந்த கருவி கரணங்களை நாம என்ன செய்யலாம்? 2 வகையாக பயன்படுத்தலாம். ஒன்று வந்து அது புறத்திற்காக வெளி உலகத்திற்காக பயன்படுவது. 2வது அகத்திற்காக ஆன்மாவுக்காக பயன்படுத்துவது. நம்ம புறத்திலே பயன்படுத்தினா என்ன ஆகும்? புறத்திலே பயன்படுத்தினா நமக்கு உலகப்பற்று உண்டாகும். அது புறத்துல பயன்படுத்தாம அந்த ஆன்ம அறிவை உள்நோக்கி அகத்தே படுத்துறா, அதை வந்து அகநோக்கு அந்தர் நோக்குன்னு சொல்லுவாங்க, உள்நோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அகநோக்கு உள்நோக்கு அந்தர் நோக்கு அந்த மாதிரி உள்முகப்படுத்தினால் அப்ப என்ன? உள்ளுக்குள்ள வந்து இறைவன் இருப்பது தெரியும். அப்ப இறை சிந்தனையோட இறைவன் தான் எனக்குள்ள இருக்கான், இறைவன் தான் என் மூலமாக வந்து பேசுகின்றான், இறைவன் தான் என்னை வந்து இயக்குகின்றான் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும் போது நமக்கு என்ன செய்யும்? இந்த இறைவன் திருவருள் இல்லாதான் நமக்கு இந்த கருவி காரணமே கிடைச்சிருக்கு. நம்ம வந்து கேவல நிலையில இருந்தோம். கேவல இருந்தப்ப நமக்கு கருவி காரணங்கள் கிடையாது. நம்முடைய அறிவை வந்து ஆணவ மூலம் முழுதாக மூடிக்கொண்டு இருந்தது. இப்ப பெருமான் வந்து நமக்கு அறிவு புலப்படுவதற்காக இந்த கருவி கரணங்களை தனு கரண போன போகங்களை கொடுத்திருக்கின்றார். எனவே இவற்றை நாம் பெற்றதே இறைவனுடைய திருவருளால் தான். எனவே நம்ம என்ன செய்யணும்? இதை திருவருளுக்காக தான் நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே இதை திருவருள் துணை கொண்டு பயன்படுத்த வேண்டும். அந்த மாதிரி பயன்படுத்தினா இந்த கருவி கரணங்கள் என்ன செய்யும்? இப்போது அது பசு கரணங்களாக இருக்கின்றது. அப்போது அது பசுத்துவம் நீங்கி அது சிவகரணமாக பதிகரணமாக மாறும். அப்ப ஆன்மா என்ன செய்யும்? எனவே இதை வந்து திருவருள் மூலமா தான் இதை நம்ம வந்து பெற்றிருக்கின்றோம். எனவே இது திருவருள் தான் இதை நமக்கு பயன்படுத்துகின்றது. எனவே என் செயலாவது எதுவும் இல்லை, எல்லாமே வந்து சிவன் செயல். அந்த மாதிரி நினைச்சோம்னா இந்த பசுத்துவம் நீங்கி இந்த கரணங்கள் சிவகரணங்களாக பதிகரணங்களாக மாறும். அந்த மாதிரி மாறினா இந்த ஆன்மா என்ன செய்யும்? அது திருவருளோடு ஒத்து சென்று அது ஒத்து அது உணரும். இந்த திருவருளோடு ஒத்து பிடிச்சு அது ஒத்து உணரும். இதற்கு ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான்
மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்பது திருக்குறள். அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம வந்து திருவருளோடு இந்த சிவனுடைய அந்த அருளோடு ஒத்து அது அது என்பது சிவத்தை குறிக்கும். நம்ம ஏற்கனவே போல தத்துவம் அசி இங்க பார்த்திருக்கோம். அந்த முதல் பாட்டு பார்த்தோம் இல்லையா, அகலமாய் யாவரும் அறிவறிது அப்பொருள். அப்பொருள்ங்கிறப்ப அதை தத்துங்கிற வார்த்தையால பார்த்தோம். தத்துனா அது. இங்கிலீஷ்ல வந்து நம்ம தட்டுன்னு சொல்றோம், வடமொழியில தத்துன்னு வருது, இங்க தமிழ் மொழியில அதுன்னு வருது. எனவே ஒத்து அது என்பது சிவம்பொருளை குறிக்கும். எனவே அந்த திருவள்ளோடு ஒத்தம்னா நம்ம எதை அறியலாம்? அதை அறியலாம், அந்த சிவத்தை அறியலாம், உணரலாம். அவன்தான் உண்மையாக உயிர் வாழ்கின்றவன். மற்றையார் செத்தாருள் வைக்கப்படும். மற்றவர்களும் உயிரோடு இருந்தாலும் செத்தத்துக்கு சமானம் என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கின்றார். எனவே என்ன செய்யறோம்? அப்ப வந்து திருவள்ளுவோடு ஒத்து சென்று என்ன செய்யும்? ஒத்து என்ன செய்யும்? சிவத்தை வந்து உணரும். அப்போது நம்முடைய நல்வினை பயனாகிய அப்ப என்ன செய்யும்? நமக்கு நல்வினையினால இன்பம் வருது, தீவினையினால துன்பம் வருது. எனவே இன்பம் வந்தால் நம்ம வந்து மகிழ்வது கிடையாது, துன்பம் வந்தால் நம்ம அதை கண்டு தோல்வதும் கிடையாது. இதைதான் இருவினை ஒப்பு. இன்பம் வந்தால் மகிழ்வதும் இல்லை, துள்ளி குதிப்பதும் இல்லை, துன்பம் வந்தால் தோண்டு போடுவதும் இல்லை. இது இருவினை ஒப்பு இருக்கின்றது. அந்த இருவினை ஒப்பு வந்தப்பறம் என்ன செய்யும்? அப்புறம் வந்து மலம் வந்து பரிபாகம், ஆணவ மலம் வந்து பரிபாகமாகும். அப்புறம் சத்தினிபாதம், அது வரைக்கும் அந்த துரோதன சக்தி இருந்தது என்ன செய்யும்? திருவுள் சக்தியாக அந்த ஆன்மாவில ஒரு அறிவு போல அந்த உச்சந்தல்ல இருந்து விழும். அது சத்தினிபாதம் வந்ததுக்கு அப்புறம் தீவிரதர சத்தினிபாதம் வந்தா உடனே என்ன செய்யும்? இது வந்து பெருமானுடைய திருவடியை வந்து அறிந்துவிடும். எனவே இந்த ரெண்டு இடம் வருது. சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததே ஒத்தது என்று உந்தி பெற. சித்தம் என்பது அந்த கரணங்களில் ஒன்று. ஆன்ம தத்துவம் 24. அந்த 24 வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த 4ம் வந்து அந்த கரணங்கள். எனவே அந்த சித்தம் என்பது அந்த அந்த கரணை குறிக்கும். அந்த அந்த கரணம் என்ன செய்யுது அப்படின்னா அது சித்திலே. சித்து என்பது என்ன செய்யும்? அந்த பெருமான் வந்து சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்றான். எனவே அந்த சச்சிதானந்தமாகிய அந்த திருவருள் தான் குறிக்கக்கூடியது சித்து. அப்ப தீய கரணம் என்பது அது புறநோக்குக்கா இந்த கரணம் போச்சுன்னா அது தீய கரணம். அகநோக்கு உள்நோக்கி இந்த உள் வழிபாடு செஞ்சது அப்படின்னா அது வந்து நல்ல கரணம். அப்ப என்ன செய்யணும்? அந்த சித்தமும் தீய கரணமும் அந்த புறநோக்குள்ள தீவ கரணம் என்ன செய்யணும்? அது திருவள்ளோடு சென்று சேர வேண்டும். திருவள்ளோடு ஒத்துனா நமக்கு இருவினை ஒப்பு கிடைக்கும், பெருமானுடைய திருவடி பேரு கிடைக்கும். அது மாதிரி ஒத்து போல அதனால அது என்ன ஆகும்? அது எதிர்மறையான பயன் தான் கிடைக்கும். உனக்கு வந்து உலக இன்பம் தான் கிடைக்கும், சிவ இன்பம் வந்து கிடைக்காது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் இந்த பாட்டில் வந்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் 3. ஒன்று வந்து இருவினை ஒப்பு, இரண்டாவது வந்து இந்த ஜீவகரணம் சிவகரணமாக மாறுவது, பசுகரணம் பதிகரணமாக மாறக்கூடிய நிலை. மூன்றாவது என்னது? இந்த வினைகள் வந்து இந்த உயிர்களுக்கு என்ன செய்யும்? இறைவன் திருவடியை கூட்டாது. வினைகள் மூலமாக பெருமானை வந்து நாம் கூட முடியாது, நாம் திருவருள் மூலமாக தான் நாம் கூட முடியும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். என்ன அப்ப நம்ம இருவினை ஒப்பு நமக்கு வேணும். இதுதான் இவரு சொல்றா, தீமை நன்மை முழுதும் நீ அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வந்து தீமை வந்தாலும் சரி நன்மை வந்தாலும் சரி எல்லாமே நீ தான். அது மாதிரி நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. எனக்கு வந்து நல்லது வந்தாலும் சரி தீயது வந்தாலும் சரி அதற்கு வந்து நான் வந்து பொறுப்பு கிடையாது, நான் வந்து நாயகன் கிடையாது, நான் வந்து அதுக்கு கர்த்தா கிடையாது. எல்லாம் வந்து உன்னுடைய செயல்தான். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் உன் செயலே என்று உணரப்பெற்றேன் என்று அவர்கள் அந்த நிலைக்கு வந்து பாடியிருக்கின்றார்கள். இதான் வந்து சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். முதல் வார்த்தை வந்து சித்தம்னு வருது. என்ன சித்தம் என்னும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே என்ற அந்த குழப்பத்திலே நம்ம வந்து பார்த்திருப்போம். எனவே அந்த மாதிரி இருவினை ஒப்பு வந்தாதான் நமக்கு மலபரிபாகம் ஏற்படும், இந்த சத்தினிபாதம் ஏற்படும். அது எப்படி ஏற்படும்? அது சற்குரு கடாட்சத்தால் ஏற்படும். அப்ப என்ன செய்யணும்? சித்தம் வந்து அகமுகப்படணும், சிவனுக்கு ஆட்படணும். அது நல்ல சித்தம். அது புறத்துக்கு போச்சு அப்படின்னா அது தீய சித்தம். அந்த மாதிரி வந்தா என்ன செய்யும்? நமக்கு ஐய உணர்வு, விபரீத உணர்வு,
திரிபு உணர்வு என்ற அந்த உணர்வு ஏற்படும். அதைதான் ஒவ்வாத உணர்வு என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு வந்து ஒரு திருமந்திர பாடல். இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி குருவன வந்து குணம்பல நீக்கி தருமனும் ஞானத்தால் தன் செயலற்றால் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. இருவினை நேர் ஒப்பு. இந்த நல்வினை தீவினை, நல்வினை பயனாக வரக்கூடிய அந்த இன்பம், தீவினை பயனாக வரக்கூடிய அந்த துன்பம் இரண்டும் ஒப்பாக வேண்டும். அப்போது என்ன செய்யும்? அப்போது அது வரைக்கும் இந்த தொடர்ந்த சக்தி அந்த இன்னொரு சக்தியாக மாறி குருவென வந்து குணம்பலம் நீக்கி, குருவென வரும். அப்ப நம்ம கிட்ட 3 குணம் இருக்கு. என்ன? தாமச குணம், ரஜோகுணம், சத்துவ குணம். அந்த 3 குணத்தையும் நீக்கி நம்ம தாமசத்திலேருந்து ராசத்துக்கு வரணும், ராசத்திலேருந்து நம்ம சத்துவத்துக்கு வரணும். அந்த சத்துவத்தையும் நீக்கணும், 3 குணங்களையும் நீக்க வேண்டும். நீக்கி அப்போது தரும் எனும் ஞானத்தால், அப்பதான் ஞானம் வரும். அப்ப ஞானம் வந்தாதான் என் செயல்னு எதுவுமே கிடையாது. நான் பிறந்தது வந்து என் செயலால கிடையாது, நான் வளர்ந்தது வந்து என் செயலால கிடையாது, நான் படிச்சது என் செயலால கிடையாது, நான் வேலைக்கு போனது என் செயலால கிடையாது, நான் மனைவி கல்யாணம் பண்ணது என் செயலால கிடையாது, குழந்தைகள் பெற்றது என் செயலால கிடையாது. இந்த மாதிரி இன்னைக்கு திருமணத்துல பேசுறேன் அப்படின்னா அதுவும் என் செயலால கிடையாது. எல்லாமே வந்து சிவன் செயல் தான். சிவன் தான் என்னை வந்து படைத்தான், இந்த தாய் தந்தரிக்க படைத்தான், இந்த மாதிரி வளர்த்தான், மருத்துவ குழுவில் சேர்த்தான் அப்படிங்கிற அந்த வரும். எல்லாமே சிவன் தான் செஞ்சுட்டு வந்திருக்கான், நான் வந்து செஞ்சதா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே தன் செயலற்றால் அப்ப என்ன செய்யும்? திருமலம் தீர்ந்து சிவன் அவனாமே. திரிமலம், திரினா 3 குறிக்கும். ஆங்கிலத்தையும் திரின்னு சொல்லுவோம், வடமொழியும் திரின்னு சொல்லுவோம். திரிபலாசூரணம், திரிகடுகம், அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்துருக்கோம். திரிமலம்னா 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த 3 மலங்களும் மாறி அவன் வந்து சிவனாக மாறிவிடுவான் என்று இந்த திருமந்திர பாடலை இங்க சொல்லி வந்து முடிக்கிறோம். அடுத்து 26வது திருப்பாடல். உள்ளும் புறம்பும் நினைப்பரென்னின் உள்ளே முல்லா அமுதாம் என்று உந்தி பெற முளையாது பந்தம் என்று உந்தி பெற. போன பாட்டுல சொன்ன கருத்தை வந்து இப்ப வேறு வகையா சொல்றார். அப்ப வந்து இந்த கரணம் வந்து நம்ம புறத்துல பயன்படுத்தலாம், அகத்துல பயன்படுத்தலாம்னு சொன்னாரு. இப்ப வந்து உள்ளும்னா அக வழிபாடு, புறம்பும்னா புற வழிபாடு. அந்த 2 வழிபாட்டையும் நம்ம செய்யறோம். ரைட்டா? நம்ம வந்து என்ன கோயில்ல போய் வழிபாடு செய்யறோம், வீட்லயும் வந்து வழிபாடு செய்யறோம். இப்ப யோகம் செய்யறோம். யோகத்துல வந்து இந்த 6 ஆதாரங்களை வந்து அந்த தெய்வங்களை வச்சு அதில் நம்ம வழிபாடு செய்யறோம். அது வந்து அக வழிபாடு. அது மாதிரி அக வழிபாடு, புற வழிபாடு, அந்த 2லும் என்ன செய்யறேன்? இந்த வழிபாட்டை நான் செய்கிறேன். அங்க இந்த நான் என்கின்ற அந்த அகங்காரம் அல்லது தன்முனைப்பு அல்லது இந்த ஈகோ, இது அக வழிபாட்டை நான் செய்கின்றேன், புற வழிபாட்டை நான் செய்கின்றேன், அதற்கு என்னை சிவபரம்பொருள் எனக்கு அருள் செய்கின்றது. அந்த மாதிரி எண்ணத்தை நம்ம ஆரம்பத்துல வச்சுக்குவோம். ஆனா போக போக என்ன செய்யும்? அந்த எண்ணம் வந்ததுன்னா அங்க தன்முனைப்பு இருக்கு, அகங்காரம் இருக்கு, நான்கிற ஒரு நினைப்பு இருந்தாதான் நான் செய்கிறேன். எனக்குன்னா பெருமான் வந்து எனக்கு அருள் புரிகின்றான். அப்புறம் வந்து நான் எனதுங்க அங்க வந்துடும். ஆரம்ப கட்டத்துல நான் வரும், இந்த வழிபாட்டை வந்து நான் செய்யறேன், சிவபெருமான் எனக்கு அருள் செய்கின்றான் என்ற எண்ணங்கள் வரும். ஆனா சரி, படிப்படியா அந்த எண்ணம் செஞ்சு இது எதையுமே வந்து வழிபாடு வந்து நான் செய்யல, பெருமான் தான் செய்யறான். இந்த வழிபாட்டுக்கு அருளையும் அந்த பெருமான் தான், அந்த பயனையும் அந்த பெருமான் தான் கொடுக்கின்றான் என்ற அந்த எண்ணம்லாம் தோன்றி அடுத்தது எண்ணமற்ற நிலை, மனமற்ற நிலை வந்து அங்க வரும். எனவே அப்போது தன்முனைப்பு அடங்கி அந்த சிவ வழிபாட்டோட பயன் கிடைக்கும். இந்த தன்முனைப்பு நான் செய்யறேன்னா நீ செஞ்சுக்கடாப்பா அப்படின்னு பெருமான் வந்து ஒதுக்குவான். என்ன அப்ப அந்த எண்ணம் தன்முனைப்பு வந்து படிப்படியாக குறைய வேண்டும். அந்த தன்முனைப்பு அற்ற இடம்தான் அந்த சிவ வழிபாட்டின் பயன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன செய்யும்? அந்த வழிபடப்படக்கூடிய பொருளாகிய அந்த சிவம், அப்புறம் வழிபடுவனாகிய நான், அப்ப வழிபாடு என்ற இந்த செயல், இதைதான் திருப்புடி என்று சொல்வார்கள். அதை வடமொழியில் எப்படி சொல்லுவாங்க? அப்புறம் வந்து அதை ஞாதுருனா செய்பவன். ஞேயம் வந்து அந்த அறியக்கூடிய பொருள். ஞாதுருனா அறிபவன், ஞேயம்னா அறியப்படும் பொருள், ஞானம் அறிவு, அதுதான் திருப்புடி. அதான் காண்பவன், காணப்படும் பொருள், காட்சி. இந்த பல வகையா இந்த 3ஐயும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த 3 என்ன செய்யணும்? அது ஒன்றுக்குள் ஒன்று அடங்கி கடைசியில என்ன செய்யணும்? அங்க நான் என்ற அந்த நிலை வந்து அற்று போகவிடும். அதான் திருப்புடி ஞானம் அற்ற நிலை.
அந்த அர்த்த நிலையில் செய்யப்படும் அந்த வழிபாடுதான் நமக்கு சிவானந்த அனுபவமாகிய அந்த பேரின்பத்தை கொடுக்கும். அந்த பேரின்ப அமுதம் அளவில்லாதது. அதை நேற்று நம்ம திருமந்திரத்துல பார்த்தோம், கேசரி யோகத்திலையும் பார்த்தோம், பரியங்க யோகத்திலையும் பார்த்தோம். அந்த அளவற்ற அந்த அமுதம் என்ன செய்யும், பெருக்கெடுத்து இந்த உடல் முழுக்கும் ஓடும். அப்படி என்ன செய்யும், ஒரு ஃபவுண்டன் போற மாதிரி இங்கே ஆரம்பிச்சு தலை முழுக்க பரவி உடம்பு முழுக்க பரவும். ஒரு வெள்ளம் பாய்வது போல, ஒரு அருவி நீர் பாய்வது போல அந்த சத்தினி பாதம் சொல்ல முடியா, அதே மாதிரி அந்த அமுதமும் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி அந்த வழிபாட்டில் ஈடுபடுவோருக்கு அந்த வினையினால் உண்டாகும் பந்தம். இப்ப இதுவும் வினைதான், வழிபாடும் ஒரு செயல் தான், அதுவும் ஒரு வினை தான், அதுவும் ஒரு கர்மம் தான். அந்த கட்டு அந்த பந்தம் அப்போது இருக்காது. ஏன்னா அங்க இந்த திருப்படி அட்டு போய்விட்டது, நான் அட்டு போய்விட்டேன். அங்க நானே இல்லை அப்படின்னா அங்க என்ன செய்யுது, அந்த கர்மமும் கிடையாது. இதைதான் சிவானந்த மாலைன்னு ஒரு அருள் நூல் இருக்கு. அதுல என்ன செய்யறாரு, யானும் சிவனும் இரண்டு அறவே நிற்கும் நிலை. இப்ப நான் ஆரம்பத்துல வழிபாடு செய்யக்கூடிய நான் இருக்கிறேன். வழிபாடு செய்ய பொருளாக சிவபெருமான் இருக்கின்றார், வழிபாடாகிய அந்த செயல் இருக்கின்றது. இப்ப நானும் இருக்கேன், சிவனும் இருக்கு, வழிபாடும் இருக்கு. அப்ப நானும் சிவனும் இரண்டு அறவே, நான் ஆரம்பத்துல சிவன் ஒண்ணு தனியா இருக்கேன், ஆன்மாவே நான் தனித்தனியா இருக்கேன், ரெண்டா நினைக்கிறேன். அந்த இரண்டும் அட்டு போய் நிற்கும் நிலை. ஈனமில் சீர் எந்தாய் இயம்பு எனக்கு. ஈனமில் சீர்னா அந்த குற்றமற்ற சிறப்பை உடைய எந்தாய், எனக்கு தாய் போன்ற தந்தை போன்ற சிவனே, எனது குருவே, இயம்பு எனக்கு, எனக்கு நீ சொல். ஞானம் முதல் நாம் அடைய வேண்டியது ஞானம். அந்த ஞானம் முதல் பார்க்கும் இவன் நேயம் இவை பாராமல் எரிபோகும் நீர்க்குடம் போல் ஆம் கான் நிலை. இப்போ ஒரு மண்பானை இருக்கு, மண்பானை தண்ணி பிடிச்சா என்ன செய்யும், அந்த மண் கரைஞ்சி போயிடும். அதே நீங்க தூக்கி தீயில போட்டீங்க, அது சுட்டு போடணும். இந்த சுட்ட பானை என்ன செய்யும், தண்ணிக்குள்ள பிடிச்சு நிற்கும். அது போல எரிபுகம் நீர்ப்போடுகிற போல் இது நிலையா நிற்கும் என்ற கருத்தை அந்த சிவானந்த மாலைங்கிற பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த பாட்டுல என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டே கருத்து தான். ஒண்ணு அந்த நினைப்பு அற வேண்டும், நான் செய்கிறேன், நான் எனது என்ற அந்த நினைப்பு அற வேண்டும். அதான் ஒரு திரண்ட கருத்து. இரண்டாவது கருத்து என்ன, மொல்ல அமுதாம் என்று உந்தி பெற, அது அந்த அமுத அனுபவம். காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று காட்டியதை நான் பல முறை திரும்ப திரும்ப சொல்றேன் இல்லைங்களா. இந்த உடம்புக்குள்ளேயே அமுதம் ஊறும் என்பது எல்லோருடைய அனுபவமாகவும் இருக்கின்றது. எனவே நம்ம வழிபாடு எப்படி செய்யறோம், 4 நிலையை செய்யறோம். ஒன்று சரியை என்கின்ற புற வழிபாடு, கிரியை என்பது என்ன பண்ணும், அதுல அகம் புறம் என்ற 2 வழிபாடு. நம்ம என்ன செய்யறோம், கிரியைங்க பூஜை பண்றோம். பூஜை பண்றப்ப உனக்கு ஒரு சிவலிங்கத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த சிவலிங்கத்தை என்ன பண்ணும், நம்ம இதயத்திலேருந்து அதை ஆவாகனம் பண்ணும். பெருமான் இங்க இருக்காரு, அந்த சிவலிங்கத்துல போய் ஆவாகனம் பண்ணி அந்த சிவலிங்கத்துக்கு எல்லா பூஜையும் பண்ணிட்டு கடைசி என்ன பண்ணுவோம், நமக்குள்ள யதாஸ்தானம் ஒடுக்கம் பண்ணிக்குவோம். அது கிரியை. அப்போ அகமும் இருக்கு, புறமும் இருக்கு. மூன்றாவது யோகம். இப்ப நம்ம திருமணத்துல அதான் பாக்குறோம். அந்த யோகத்துல 6 ஆதாரங்களை பண்றோம். இதன் மூலமாக நமக்கு ஞானம் கிடைக்கின்றது. எனவே சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதுல சரியையும் கிரியையும் புறத்தே செய்யக்கூடிய வழிபாடு, யோகம் என்பது அகத்தே செய்யக்கூடிய வழிபாடு. அப்ப என்ன செய்யறோம், அப்ப நம்ம ஒரு ஏகதேச நினைவோடு நம்ம செய்யறோம். ஏகதேச நினைவோடு செய்வதுன்னா அந்த கருவி கரணங்களோடு நம்ம செய்யறோம். அதை நான் செய்கிறேன் என்கின்ற நினைவோடு செய்கிறோம். ஏகதேச நினைவு என்பது நாம் கருவி கரணங்களோடு செய்கிறோம், நான் செய்கின்ற நினைப்போடு செய்கின்றோம். அப்ப நான் என்ன செய்யணும், அந்த ஏகதேச நினைவு நம்மை விட்டு விட்டு என்ன செய்யலாம், சிவம்தான் செய்கின்றது, எனக்கு உள்ளேயே சிவன்தான் இருக்கு, வெளியேயும் சிவன்தான் இருக்கு. போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா, உள்ளும் புறமா இருக்கு இல்லையா, இந்த சிவன் தான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றது என்ற அந்த வியாபக உறவுடன் நம்ம புறத்தே அந்த வழிபாடு செய்தாலும் சரி, அகத்தே வழிபாடு செய்தாலும் சரி, அப்ப நமக்கு என்ன செய்யும், அப்ப எவராலும் பெறுவதற்கு அறிய அந்த சிவானுபவம் நமக்கு உண்டாகும். அந்த சிவானுபவம் உண்டாடுச்சுன்னா உங்ககிட்ட அந்த குறை உணர்வு இருக்காது, அது நிறைய உணர்வு தான் இருக்கும். அதான் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்று நம்முடைய மாணிக்க வாசர் சொல்லியிருக்கின்றார். அதைதான் முல்லா அமுதாம், குறைவில்லாத அமுதம் என்று சொல்ல, அதான் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்று சொல்லியிருக்கின்றார். எனவே அந்த ஏகதேச நினைவு
நம்ம கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த ஏகதேச உணர்வு, நான் செய்கிறேன், நான் கருவி கரங்கள் மூலமாக செய்கின்றேன் என்ற அந்த நினைவு அற்று போட்டா சிவன் தான் செய்ய வருகிறது. அதுதான் பந்த பாசம் அறுக்க வல்லார்கள் என்று சம்பந்தர் சொல்லியிருப்பார். எனவே இந்த நினைப்பதற்குரிய கருவி இந்த மனம். இந்த மனம் என்ன செய்யும்? அது வெளிமுகமாகவும் போகும், உள்முகமாகவும் போகும். அது வெளிமுகமாக போகும்போது இந்த 5 பொருள்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற அந்த 5 பொருள்கள் மூலமாக உலகப்பொருள்களை பற்றி கொண்டு இந்த ஆன்மாவை என்ன பண்ணும்? ஆசை வளப்படும். இதே உள்முகமாக போகும்போது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஆன்மா இருக்கு. ஆன்மாவுக்குள்ள சிவம் இருக்கு. உள்முகமாக அந்தர்முகமாக அது போகும்போது அப்ப என்ன செய்யும்? அது ஆன்ம தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆன்ம தரிசனத்துக்கும் உனக்கு சிவ தரிசனம் கிடைக்கும். அப்பதான் அகம் பிரம்மாஸ்மி, உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கின்றான் என்கின்ற அந்த உருவம். எனவே அப்ப என்ன செய்வோம்? நமக்கு இதைதான் நம்ம தசகாரியன்னு பார்த்தோம், நேத்தியே நம்ம பார்த்தோம். இதான் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. இது மூன்றும் அந்த 36 மாயா கருவிகளோடு சம்பந்தப்பட்டது. தத்துவம்லாம் மாயோடு சம்பந்தப்பட்டது. எனவே தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அது மூணும் தாண்டிடுச்சு, தத்துவம் சுத்தி ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்யும்? ஆன்மா தரும். அப்ப ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, மூணு ஆறாயிடுச்சு. அப்புறம் 4வது நிலை அது எது? அது சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று சொல்லும். அப்ப என்ன செய்வோம்? அந்த மாதிரி செஞ்சா அந்த ஆன்மா நினைப்பு நீங்கிவிடும். அந்த நினைப்பட்ட நிலையை ஆன்மா எய்தும். அந்த ஆன்மா எய்தும் அது பரமசிவன் நமக்கு காட்சி கொடுப்பான். சிவம் நமக்குள் பிரகாசிக்கும். அப்போது நமக்கு ஜீவபோதம் இருக்காது. அப்புறம் நான் அனுபவிக்கிறேன், சிவபெருமான் கொடுக்கின்றான், நான் அனுபவிக்கின்றேன் என்ற அந்த எண்ணமும் விடுபடும். இதுதான் உண்மையான ஞான நெறி. அப்ப என்ன இருக்கும்? அப்ப நமக்கு எல்லையற்ற அந்த சிவானந்த இன்பம் மட்டும்தான் இருக்கும். அந்த அமுத கடலிலே நாம் மூழ்கி கிடப்போம். அதுதான் உள்ளும் புறம்பும் நினைப்பரின் நின் உள்ளே மொல்லா அமுதாம் என்று உந்தி பெற. எனவே அளவு கடந்த அந்த அன்புடைமையால் தான் இந்த நிலை ஏற்படும். கண்ணப்பருக்கு ஏற்பட்டது இந்த நிலைதான், மாணிக்கவாசருக்கு ஏற்பட்டதும் இந்த நிலைதான். அப்போது அந்த சிவம் என்ற கடலுக்குள் இந்த ஆன்மா என்ற ஆறு ஒன்றாகி ஒரே நீர்மயமாக ஆகிவிடும். இதை பக்தி யோகம் அல்லது அன்பு யோகம் என்று சொல்வார்கள். இதுதான் கண்ணப்பருக்கும் நம்முடைய நாயன்மார்களுக்கும் ஏற்பட்டது. அப்போது அவர்களுக்கு உலகமே இன்பமாக தான் இருக்கும். உடம்புல துன்பம் இருக்கும். உடம்புல துன்பம் இருந்தாலும் மனசை பற்றாது. அவங்க எல்லாத்தையும் அவங்க சிவன் தரக்கூடிய அந்த இன்பமாக அவர்கள் அனுபவிப்பார். இதுதான் சொல்லுவார். என்ன பாட்டு சொல்லுவார்னா, அந்த கண்ணப்பருக்கும் காலத்தியப்பருக்கும் இருந்த அந்த அன்பை யார் அறிய முடியும்? அது கண்ணப்பர் தாம் அறிவார், காலத்தியார் அறிவார், அற்று மற்ற யாரையும் அன்பு அது அன்று. அந்த அன்பை கண்ணப்பருக்கும் காலத்தியாருக்கு தான் தெரியுமா ஒழிய நம்மை போல மற்றவர்களால் அது அறியும் அன்பு அன்று, மற்ற ஆறறியும் அன்பு அன்று எது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ப ஒரு நிலை தான் நம்ம நிலத்துல போடுறோம். அது என்ன செய்யுது? பல நெல்களாக ஒரு கதிர்களாக வருது இல்லையா? அது போல நம்ம பெருமான்ட்டு அந்த அன்பை தான் கொடுக்குறோம். நமக்கு பெருமான் அந்த அமுதத்தையே கொடுத்து விடுகின்றான். எனவே இதைதான் இது சொல்ற அவங்க நிலைமை பைத்தியம் பிடிச்ச மாதிரி வாய்ப்படும். அது ஏற்பகை பித்தன்னு சொல்லுவாங்க. ஏற்பகை தன்னுடைய மனைவியே கொடுத்துறாரு. கொடுத்தா இவனுக்கு பித்து பிடிச்சு போச்சா? இது வரைக்கும் யாராவது சிவாயனமா சிவாயனமா எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். போனா போது விட்டா பொண்டாட்டியா கொடுக்குறான்னு அவங்க சொந்தக்காரங்க சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வரப்ப இந்த ஏற்பை பித்தன் என்று சொல்லாது இருக்கின்றார்கள். இதற்கு 2 திருமந்திர பாடல்கள். எல்லாம் தன்னுள் புக யாவுலும் தானாகி. இதுதான் இறுதி அனுபவம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால புரிய வைக்க முடியும்னு தெரியல. இப்ப நம்ம தியானம் பண்றோம். தியானம் பண்றப்ப நம்ம என்ன பண்றோம்? உள்ளுக்குள்ள ஒரு ஜோதி தெரியுது. அது எனக்குள்ள இறைவன் இருக்கான். பெருமான் எனக்குள்ள இருக்கான். அப்ப நம்ம பார்த்தா அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்ன சுத்தியா அந்த ஒளிவெல்ல இருக்கு. அந்த ஒளிவெல்ல எங்க இருக்கு? அது எனக்கு உள்ளே இருக்கு. அப்படின்னா எனக்கு எல்லாம் தன்னுள் புக, எல்லாம் என்னுள் புக யாவுலும் தானாகி நான் எல்லாத்திலையும் நிறைஞ்சிருக்கேன். அந்த 224 போனங்களையும் நான் நிறைந்திருக்கின்றேன் என்கின்ற அந்த பசு ஞானம், நானே கடவுள் என்று நினைக்கக்கூடிய அந்த நிலை தானாகி நல்லாம் துரியம் புரிந்த கால் நல்லுயிர். இது துரிய நிலையில தான் குடிக்கும். அந்த மாதிரி புரிஞ்சா அந்த நல்லுயிர்
பொல்லாத ஆறாருள் போகாது. அத நமக்கு பொல்லாங்கு செய்யக்கூடிய இந்த மாயையில நமக்கு 6 36 தத்துவம். இந்த 36 தத்துவமாகிய இந்த உடம்பு தனு காரண போன போகம் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நல்லுயிர் பொல்லாத ஆறாருள் போகாது. இந்த 36 தத்துவத்தை கடந்து போய்விடும். போதமாய் அந்த அறிவாய் செல்லா சிவகதி சென்று எய்துமே. அப்போது செல்வதற்கு அருமையான அந்த சிவகதியை சென்று எய்தும் என்ற அந்த கருத்தை ஒரு திருமந்திர பாடல் சொல்லியிருக்கின்றது. இன்னொன்று வித்தினி இன்றி முளை இல்லை. இந்த பாட்டு இன்னும் பிற்பாடு வித்தின்ற முளையில ஒரு பாட்டு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி சொல்லு, வித்தால் இன்றி முளை. ஒரு வித்து இருந்தாதான் முளை வரும். அந்த முளை வித்தினின்று வெளிப்படுமாறு இல்லை. அந்த முளை எங்கேருந்து வரும்? வித்திலேருந்து தான் வரும். அந்த வித்தும் முளையும் உடனல்ல வேறல்ல அத்தன்மையாதாகும் அரணனிதானே. பெருமான் நம்மோடு உடனாகவும் இருக்கின்றான், வேறாகவும் இருக்கின்றான், என்ற ஒன்றாகவும் இருக்கின்றான். அந்த கருத்துக்கு வித்தும் முளையும் உடனல்ல வேறல்ல. அது வேறுன்னு சொல்ல முடியாது, ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கின்றது. அத்தன்மையாகும் அறநெறிதானே. அது போல அந்த ஆன்மாகிய இந்த முளை என்ன செய்யும்? அந்த சிவமாகிய அந்த வித்தோடு சேர்ந்து இருக்கும். என்ன செய்யலாம்? நம்ம இந்த மாதிரி நான் தவம் பண்ணேன், யோகம் பண்ணேன், எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருச்சு, அந்த கர்வம் வரக்கூடாது, அந்த ஆணவம் அகங்காரம் வரக்கூடாது. அப்பதான் நமக்கு ஞானம் சித்திக்கும். எனவே இது ஞானத்தில் ஞானம் என்கின்ற அந்த தலையான ஞானம். அதை தான் சிவபோகம். அந்த சிவபோகத்தில் நான் என்கின்ற அந்த ஆன்மபோதம் மற்ற அழிந்து அறிவிப்பதே நெறி என்பது இதற்குண்டான விளக்கம். அடுத்து 27வது பாட்டு. அவில இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்கு அவிலும் இல்லல் என்று உந்தி பெற அன்றி அவிழாது என்று உந்தி பெற. இறைவனை நம்ம எப்படி சொல்றோம்? இறைவன் விமலா போற்றி, நிமலா போற்றி பார்க்கிறோம் இல்லையா? இவன் பெருமான் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீக்கியவன். அதனால் அவனை நிமலன், மலமற்றவன், விமலன், அமலன் என்று சொல்கின்றோம். ஆனா உயிர்களுக்கு என்ன செய்யுது? உயிர்கள் பாசத்தோடு கட்டுப்பட்டு இருக்கின்றது. பாச தொடர்பு காரணமாக அது கட்டுப்பட்டதால் இந்த உயிர்கள் என்ன செய்யுது? அது அல்லல் உருகின்றது, துன்பம் உருகின்றது. இந்த அல்லல் அவிலும் இவ் அல்லல் என்று உந்தி பெற. எனவே இந்த அல்லல் அல்லது துன்பம் இந்த உலகில் வாழும் போதே எனக்கு துன்பம் வேண்டான்னு நம்ம நினைக்கிறோம். இந்த துன்பம் இல்லாமல் வாழ விரும்பணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனசு போன போக்குல போகக்கூடாது. திருவுருள் வழியாக அடங்கி, அந்த திருவுருள் அடங்கி நிற்க வேண்டும். அந்த மாதிரி நின்றனா நமக்கு என்ன செய்யும்? அந்த உயிருக்குள்ள துன்பத்தை திருவுருள் போக்கும். அருளே சுடும் என்று திருவுருள் பயில பார்த்திருக்கோம் சரிங்களா? அப்ப திருவுருளை நமக்கு ஏதாவது அந்த திருவுருளை அதை சுடும். அந்த உள்ள துன்பம் வந்தா அந்த துன்பத்தை திருவுருளே போக்கும். அதுபோல திருவுருள் வழியாக நாம் வாழ்க்கையை நடத்தும் போது, ஒழுகும் போது, அப்ப என்ன செய்யும்? அந்த உயிருக்குள்ள அந்த அறியாமை நீங்கும். அறியாமை வேற எந்த வழியாலும் நீங்காது. திருவுருள் வழியில் நின்றால்தான் நமக்கு நீங்கும். வேற என்னத்தை படித்தாலும் சரி, 14 சாஸ்திரம் 12 திருமொழி தானே திருவுருள் வழியாக நம்ம நிற்க வேண்டும். இந்த திருவுருள் கைகூடுவதற்காக தான் இந்த 14 சாஸ்திரங்களும் 12 திருமுறைகளும். எனவே நம்ம திருவுருள் வழியா நின்றால்தான் நமக்கு துன்பம் நீங்கும். நிற்காவிட்டால் துன்பம் நீங்காது. தின்பம் நீங்க என வேறு வழியே இல்லை. அதான் என்றும் அல்லல் தீரும் என்று சொல்லியிருக்கின்றார். திருஞான சம்பந்த பாடல் அல்லல் அடையாவே, துயரம் அடையாவே என்று அந்த மாதிரி நம்ம பல பாடல்கள் ஞான சம்பந்தம் பார்த்திருக்கோம். அதை தான் நம்ம என்ன செய்ய, அது அறிய இருக்கும் அறிவு அப்படின்னா அவில இருக்கும் அறிவு அப்படின்னா உயிர்களோடும் அந்த பெருமான் என்ன செய்தால் கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கின்றான். அதை தான் அவில இருக்கும் அறிவு. அவில இருக்கும்னா அந்த ஆன்ம அறிவோடு பெருமான் கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் ஒன்றாகவும் இருக்கின்றான். அதுதான் அவில இருக்கும் அந்த பேரறிவை, சிவ அறிவை அது குறிக்கும். எனவே அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய திருவருள் துணையின்றி நாம் இல் அல்லல் நம்ம துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியாது. எனவே அவிலா இருக்கும்னா துணையா இருக்கும்னு அர்த்தமாங்கய்யா? அவிலாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம் ஆமா, அவில்ங்கிறது பக்குவம்.
நமக்கு பக்குவத்தை உண்டாக்கக்கூடிய அறிவு, துணையாக இருக்கக்கூடிய அறிவு, சார்பாக இருக்கக்கூடிய அறிவு, பல வகையா வந்து நம்ம வந்து பொருள் சொல்லிக்கலாம். அது இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கிய அறிவு. நாம வந்து திருவள்ளுவர் படிச்சு நம்ம என்ன செய்யறோம்? இப்ப நம்ம செய்யற காரணம் தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வந்து அந்த திருமுறைகளை வந்து பாராயணம் செய்யறோம். முக்கியமா வந்து திருவாசகம் முற்றோதல் நம்ம நிறைய பண்றோம். மற்ற திருமுறை 12 திருமுறை நம்ம வந்து முற்றோதல் பண்றோம். அது மாதிரி திருமுறை பாராயணம். ரெண்டாவது இந்த 14 சாத்திர நூல்களை வந்து நம்ம தக்க ஆசிரியர் மூலமா கேட்டு பயனடைவது. எனவே இப்ப திருமுறை பெறுவதற்கு நம் போன்றவர்களுக்கு உள்ள எளிய வழி அந்த திருமுறை பாராயணம். அது மாதிரி சாத்திர நூல்களை நம்ம கேட்பது, ஆசிரியர் மூலமாக கேட்பது. அதனால நமக்கு என்ன செய்யும்? அது உயிருக்குள்ள அந்த அறியாமை வந்து போக்கும். அந்த அறியாமையை போக்கக்கூடிய வல்லமை வந்து அந்த திருவுருளின் வடிவாக இருக்கக்கூடிய அந்த திருமுறைகளுக்கே உள்ளது. அதைதான் வந்து ஞான சம்பந்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம தருமபுரம் ஆதீனகர்த்தா திருமுறைகள் ஓதாய், ஏன்னா திருமுறை தினசரி படிக்கணும். அதை திருமுறைகளோ தாய், திருமுறைகள் கூட்டல் ஓ கூட்டல் தாய், ஓதாயினா ஓதுவது. அந்த திருமுறைகள் தான் உனக்கு தாயாக இருக்கின்றது என்ற கருத்தைப்படி திருமுறைகள் ஓதா என்று ஒரு பாட்டுல சிவபகசாரத்துல வந்து சொல்லியிருப்பார். இது இப்ப இந்த பாட்டுல வந்து என்ன கருத்து சொல்லியிருக்காரு? ஏன்னா இந்த அறிவு வந்து பக்குவம் அடைய வேண்டும், அது பாகமாக வேண்டும் அல்லது பக்குவப்பாக வேண்டும். அந்த காலத்துல வந்து பாகம்னா சமைக்கிற சொல்லுவாங்க. அதுக்கு யார் உதாரணம் சொல்லுவாங்கன்னா நலபாகம், பீமபாகம். இந்த பீமன் வந்து நல்லா சமைப்பானா, இந்த தமயந்தியோட கணவன் நலன் அவனும் வந்து சமயக்கார மாதிரி தான் அங்க வருவான். அதை நலபாகம், பீமபாகம், சாப்பாடு நல்லா இருந்தா நலபாகமா இருக்கு, பீமபாகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டுல சமைக்கிறது வந்து பெரும்பாலும் வந்து பெண்கள் தான் சமைப்பாங்க. நான் பெரும்பாலும் ஹோட்டல்ல வெளில சமைக்கிறவங்க பெரும்பாலும் ஆண்கள் தான் வந்து சமைப்பாங்க. அது நலபாகம், பீமபாகம் சொன்னாங்க. அந்த பாகம்னா பக்குவப்படுத்துவது, அந்த அரிசியை பக்குவப்படுத்துவது, சமைக்கப்படுகளை பக்குவப்படுத்துவது. அது போல அறிவு வந்து பாகமாகுவது, அதை தான் வந்து பக்குவம். அதை தான் அவில் என்று சொல்கின்றார். அவில இருக்கும் அறிவு. அவில இருக்கும் அறிவுனா இயல்பாகவே அந்த பந்த பாசங்களில் நீக்க இருக்கக்கூடிய இறைவனது திருவருள் ஞானம். மறுபடியும் சொல்றேன், அவில் வந்து பக்குவம், அந்த பக்குவத்தை தரக்கூடிய அறிவு. அது அவில இருக்கும் அறிவுனா நம்ம இயல்பாகவே பாசங்களை கட்டுப்பட்டிருக்கோம். அந்த பாசங்கள் கட்டுப்பட்ட நம்மை அதை நீங்கி நிற்க வேண்டும். அந்த பாசங்கள்ல இருந்து இயல்பாகவே நீங்கி நிற்பது எது? அது இறைவனுடைய திருவுருள் ஞானம், சிவஞானம் அல்லது பதிஞானம். அதைதான் அவில இருக்கும் அறிவு. அது உடன் நின்றவர்க்கு, அந்த அறிவோடு யார் வந்து உடன் நிற்கின்றார்களோ, எந்த ஆன்மாக்கள், எந்த உயிர்கள் வந்து அதனோடு உடன் நிற்கின்றதோ, உடன் நின்றால் கவிலும் வல்லவு வந்து உந்தி பெற. அப்ப என்ன செய்யணும்? நம்ம வந்து உயிர்கள் வந்து பாசத்தொடர்பு காரணமாக, ஆணவம் கண்மம் மாயை காரணமாக அல்லல் உழுகின்றன, துன்பம். அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தான் என் செய்யும் பார்த்திருக்கோம் இல்லையா அப்பர் பாடல்ல. எனவே அதன் காரணமாக அந்த ஆன்மாக்கள் அல்லல் உழுகின்றன. அல்லல் என்பது துன்பம். நான் வந்து உலகத்துல வாழ்றப்பே துன்பம் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஆசைப்பட்டாலும் எனக்கு துன்பம் வந்துகிட்டே இருக்கு. ஏன் வந்துகிட்டா? நான் திருவருள் வழியாக நான் நடக்கவில்லை. திருவருள் நல்ல வழியில போகணும்னு சொல்லுது, நான் குறுக்கு வழியை கோண வழியில வந்து நான் வந்து போயிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன செய்யணும்? என் குறுக்கு புத்தியை வந்து நான் திருத்தணும். அப்ப திருவருள் வழியை நான் அடங்கி நிற்க வேண்டும். அந்த மாதிரி நீ அடங்கினா உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரும், அதை வந்து அந்த திருவருள் வந்து உனக்கு நீக்கிவிடும். அந்த திருவருளையே நீ வந்து போகும்போது உன்னுடைய அறியாமை நீங்கும். துன்பத்திற்கு காரணம் என்ன? இந்த அறியாமை. எனவே அறியாமை நீங்கவே இந்த அல்லலாகிய துன்பமும் நீங்கும். வேற எந்த வழியிலும் இந்த துன்பம் வந்து நிரந்தரமாக நீக்கும். அதான் என்றும் அல்லல் தீரும் அவலம் அடையாதே என்று முதல் திருமுறையில 26வது பதிகத்துல சம்பந்தர் வந்து சொல்லியிருப்பார். எனவே அவில இருக்கும் அறிவு என்பது இறைவனின் பேரறிவு. அது ஊழ்வழியை வெல்ல வந்த அந்த அறிவை குறிக்கும். அதான் திருவுருள் ஞானம். அதை தான் நமக்கு திருமுறைகள் நமக்கு கொடுக்கின்றது. திருமுறை நம்ம பாராயணம் பண்ண நமக்கு தீங்கு நீங்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அதுல வந்து திருவுருள் வந்து இருக்கின்றது. அது உயிருக்குள்ள அந்த அறியாமை வந்து போக்குகின்றது. அப்ப நம்ம மனசு நம்முடைய இந்த ஆணவம் ஆங்காரெல்லாம் படிப்படியா அடங்குது. நம்ம துன்பத்தில் கட்டுப்பட்டு கிடக்கின்றோம். அங்க எப்படி இருக்கும்னா ஒரு ஜெயில போட்ட மாதிரி, காராக்கு இருக்க வாசம் மாதிரி, ஒரு மூட்டைக்குள்ள போட்டு கட்டி விட்டுருக்க மாதிரி.
அந்த கட்டை அவிழ்த்தாதான் வந்து வெளிப்பட்டு சுதந்திரமா வர முடியும். அப்ப என்ன செய்யணும், அந்த கட்டை வந்து அவுக்கணும். அந்த கட்டை வந்து அது அவில அரிக்கும் அறிவு. இந்த உடம்பாகிய சிறைக்குள்ள நம்ம கட்டுப்பட்டு இருக்கின்றோம். அந்த சிறையிலேருந்து நம்ம அவிழ்த்து விடுவது எது? அந்த சிவனுடைய அந்த அறிவு. எனவே அந்த சிறைக்குள்ள இருக்க என்ன வந்து நான் வந்து என்ன நீக்கிக்க முடியாது. வெளியிலேருந்து ஒருத்தன் வந்தாதான் அந்த கட்டை வந்து அவுக்க முடியும். மனித மூட்டைகளை கட்டுப்பட்டு கிடந்தா வெளியேந்து ஒருத்தன் தான் என்ன செய்யணும், அதை அவுத்து விடணும். அதே மாதிரி அவுத்து விடுவது யாரு? அதுதான் அந்த ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் தான் திருவருள் வடிவாக வந்திருக்கின்றார். எனவே அந்த ஆச்சாரியன் சந்நிதியில் என்ன செய்யும், அந்த ஆதித்தின் ஒளியாக சூரிய ஒளி வரும். அந்த சூரிய ஒளி வந்தவுடனே அந்த அந்தக்காரமான அந்த இருள் வந்து நீங்கிவிடும். அந்த இருள் தான் நமக்கு இந்த பற்று விகற்பம் மயக்கம் என்றது. அந்த பற்று விகற்பம் மயக்கத்தை செய்தது எது? இந்த ஆன்மபோதமாகிய ஜீவபோதம், நான் தான் செய்கின்றேன் என்ற அந்த தற்போதம். அது என்ன செய்யணும், அந்த தற்போதம் வந்து நீங்கும். அப்ப என்ன செய்யும், அந்த கண்ணுக்கு வந்து சூரியன் தென்படும், சூரியன் உதயமாகும், சூரியன் ஒளி உண்டாகும். அப்போது உண்மை காட்சி கிடைக்கும். அந்த உண்மை காட்சி அருளால் உண்டாகும். அதுபோல பரஞானமும் நமக்கு பக்தியால் தான் கிடைக்கும். எனவே இந்த பரஞானமாகிய பரிஞானம் அதை துணை புரிய என்ன செய்யணும், அந்த உண்மை நிலையை ஆன்மா அடைய முடிகின்றது. அதற்கு அந்த குருவின் திருவருள் வேண்டும். குருவாகிய அந்த சூரியன் வந்தால் நம்மிடம் உள்ள அந்த இருளாகிய அறியாமை போய்விடும். அதுபோல பதிஞானத்தின் முன்பு இந்த ஜீவபோதம் அற்று போய்விடும். அப்போது நம்முடைய கட்டியுள்ள விலங்குகளை எல்லாம் கலன்று போய்விடும். கலன்று போய் நாம் வந்து சுதந்திரமாக இருப்போம். அதற்கு அந்த ஆச்சாரனுடைய அனுக்கிரகம்தான் காரணம். அந்த அனுக்கிரகம் தான் நமக்கு கண்ணாக கூடி நின்று நம் கட்டை வந்து அவிழ்த்து விடுகின்றது. அந்த மாதிரி பாக்குறப்ப நம்ம என்ன செய்யும், அப்ப இந்த தத்துவ கருவிலாம் நான் இல்லை, நான் உடம்பு நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற அறிவு கருவி நான் கிடையாது, கை கால் குதம் ஆகிய இந்த தொழில் கருவிகள் நான் கிடையாது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் வந்து நான் கிடையாது. இதெல்லாம் வந்து தத்துவ கருவிகள் என்று சொல்லும்போது ஒண்ணு ஒண்ணு அவிழ்ந்து கொண்டே போகும். இதுதான் அந்த அவில இருக்கும் அறிவுடன் நீ நிற்க வேண்டும். அந்த மாதிரி நின்னா உன்னுடைய ஜீவபோதம் படிப்படியாக குறைந்து உனக்கு அந்த பதிஞானம் உண்டாகும். அப்போது பெருமான் தான் நமக்கு துணையாக இருக்கின்றான் என்ற அறிவு அப்போதுதான் ஏற்படும். இதுதான் வந்து தனி துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் என்ற நீத்தல் விண்ணப்பத்தை வந்து பாடுவார். பெருமான் தான் நமக்கு தனித்துணையாக ஒப்பற்ற துணையாக நிற்கின்றான். ஆனா எனக்கிட்ட என்ன செய்யணும், இந்த தர்க்கமாக்கி செருக்கு வந்துடுச்சு, நான் தான் செய்யறேன் அப்படின்னு. நான் எப்படி காலால் கூட நடக்கல, தலையால் நடந்த தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய். அது வரைக்கும் என்ன செய்யும், இந்த வினை தான் உனக்கு துணையாக இருக்கும். இப்ப வினை துணை போயிட்டு தனித்துணையாக சிவபெருமான் இருப்பான். இந்த சிவபெருமான் வந்து உங்களை கொண்டு போய் சிவலோகத்தில் சேர்த்து விடுவான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் நம்ம வந்து பார்க்கிறோம். இதுக்கு வந்து 2 திருமந்திர பாடல். பசு பல கோடி பிரமன் முதலாய் பசுக்களை கட்டிய பாசம் உண்டு. பசு பல, இந்த உயிர்கள் வந்து எண்ணற்றவை. அது என்ன, அது பிரம்மா முதலாக எறும்பு ஈராக படைப்பு கடவுளாக பிரம்மனிலிருந்து எறும்பு வரையாக பல வகையான பசுக்கள் உயிர்கள் இருக்கின்றன. அவற்றை கட்டிய பாசம் 3 உண்டு. அந்த பிரம்மாவையும் திருமாலையும் கட்டி இருக்கிறது அந்த 3 பாசம் தான், ஆணவம் கண்மம் மாயை. பசுத்தன்மை நீக்கிய பாசம் அறுத்தால், அந்த பசுத்தன்மை நீங்கி பாசத்தை அறுத்தால் பசுக்களை தலைவனை பற்றி விடாவே. அந்த பாசக்கயிற்றை அறுத்தாலும் அந்த பசு என்ன செய்யும், அந்த சிவபெருமானிய தலைவனை பற்றி கொண்டு நிற்கும் என்ற கருத்தை வந்து ஒரு பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொன்னு, பதியும் பசுவோடு பாசமும் மேலை கதையும் பசுபாச நீக்கமும் காட்டி மதி தந்த ஆனந்தம் ஆனந்தி காணும் துதி தந்த வைத்தனன் சுத்த சைவத்திலே. நம்ம இருக்கிற வந்து சுத்த சைவமாகிய சித்தாந்த சைவம். இந்த சித்தாந்த சைவத்துல 3 பொருள் சொல்லுவோம். பதியோடு பதியும் பசுவோடு பாசம், அது பதி பசு பாசம் என்ற அந்த பொருள். அது என்ன, மேலை கதியும், நாம் அடைய வேண்டிய மேலை கதியாகிய அந்த சிவம். அதுக்கு என்ன செய்யணும், பசு பாச நீக்கம். இந்த பசுவை கட்டில பாசத்தை நீக்கமும் காட்டி அந்த மதி தந்தான், அந்த அறிவை தந்தான் யார், ஆனந்த மானந்தி, அந்த ஆனந்த மானராஜன் கொடுத்தான். அவன் காணும் துதி தந்து வைத்தனன், அவனை துதிப்பதற்கு இந்த பாடலை எனக்கு வந்து கொடுத்தான். இதுதான் சுத்த சிவத்தில் இருக்கின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார். அடுத்து 28வது பாட்டு.
8. இந்த பாட்டுல வந்து உலகியல் துன்பம் நீங்கும் முறைமிகு தலைப்புல பார்த்துட்டோம். அடுத்த 20 வந்து திருவருளில் உள்ள உரைப்புன்னு நம்முடைய திருவள்ளுவர் ஆயுதத்துல கொடுத்திருக்காங்க. வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் பித்து ஏறினார்கள் என்று உந்தி பெற பெறுவது அங்கு என்பனே உந்தி பெற. நமக்கு முத்திக்கு காரணம் எது? முத்திக்கு காரணம் வந்து திருவருள் தான். எனவே அந்த திருவருளை தான் நம்ம என்ன செய்யணும்? அதை தேடி பெற வேண்டும். அதை எப்படி தேடி பெறுவது? அந்த திருவருள் வந்து நம்ம குருவருளால் தான் தேடி பெற வேண்டும். அதான் வித்தினை தேடி முளையை கைவிட்டவங்களுக்கு விளக்கம் தான். முத்திற்கு காரணமான விதையாக இருக்கக்கூடிய அந்த திருவுருளை குருவரால் தேடி அதை பெற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை கைவிட்டவர் பித்து ஏறினார்கள் என்று உந்தி பெற. அவர்கள் பிறப்பிற்கு காரணமான அந்த முளையாக இருக்கும். பிறப்பிற்கு காரணம் வந்து வினை தான். இந்த வினை தான், கண்மம் தான் வந்து முளையா இருக்கின்றது. அதற்கு என்ன இருக்கும்? அதுக்கு மாயை இருந்தால் தான் நம்ம கண்மம் செய்ய முடியும். மாயைனா அங்கே ஆணவம் இருக்கும். எனவே இந்த ஆணவம் கண்மம் அந்த முளையாக விளங்கக்கூடிய அந்த பாசு பட்டுக்களை கைவிட்டவர்கள், வித்தினை தேடி முளையை கட்டவர்கள். முத்திக்கு காரணமாக விளங்குவது திருவருள். அந்த திருவருள் வந்து குருவருளால் கிடைக்கும். அந்த குருவருளாக இந்த திருவருளை தேடி பெற்றவர்கள் அவங்க என்ன பண்றாங்க? அவர்கள் பிறப்பிற்கு காரணமான, பிறப்பிற்கு முளையாக விளங்கக்கூடிய அந்த பாசப்பற்றுக்களை கைவிட்டவர்கள் ஆவார்கள். அவர்கள் பித்து ஏறினார்கள் என்று உந்தி பெற. சிவபெருமானுக்கு பித்தன் ஒரு பேர் இருக்கு இல்லையா? பித்தன்னா பேரன்பு. பெருமானுக்கு உயிர்கள் மேல வந்து பேரன்பு. முத்தை தரு பக்தி திருநகைன்னு நம்ம அன்னையனாரும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நமக்கு முக்தியை தருவது அந்த பக்தி தான். எனவே அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த பாசப்பட்டுக்களை கைவிட்டு விட்டார்கள். அவர்கள் திருவருள் துணையால் என்ன செய்கிறார்கள்? சிவமாம் தன்மை பித்து ஏறினார்கள். இந்த சிவமாகவே மாறிவிட்டார்கள். இந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வு எய்தி அந்த சிவ அனுபவ பேரின்பம், இந்த சிவ அனுபவ பேரின்பம் தான் பித்து என்று சொல்லப்படுகின்றது. அதிலே அவர்கள் நிலை பெற்றிருப்பார்கள், திளைத்து இருப்பார்கள். அந்த பெரிதற்கு அரிதானது அந்த பேரின்ப பேரு. அந்த பேரின்ப நிலையிலிருந்து நீங்கி நீ மறுபடி வந்து பாசப்பட்டினால் நீ மயக்கமுற்று உலகியல் நிலையில் பெறுதற்குரிய அந்த நன்மை ஏதாவது இருக்கின்றதா? அங்கு பெறுவதற்கு ஏதாவது இருக்கின்றதா? அங்கு பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. அப்படி சொல்லுவோம். வித்து வித்து என்பது முத்திக்கு வித்தாக இருக்கக்கூடிய திருவருள். அது குருவருள் துணையால் தேடி பெறுவது. அப்புறம் முளை. முளை வந்து நம்ம முளைக்கிறோம், பிறக்கிறோம். அப்ப நம்ம பிறப்பிற்கு காரணமாக அந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய அந்த பாசப்பற்றுகள். பித்து ஏறினார். இப்ப நம்ம எங்க கிடக்கிறோம்? நம்ம வந்து பாசக்கடல்ல, இந்த பிறவி பெருங்கடல்ல கிடக்கிறோம். அந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து நம்ம நீந்தி என்ன செய்யணும்? தெளிவாக அந்த திருவருள் பேராகி அந்த கரைக்கு ஏறணுங்க. அந்த மாதிரி பித்து ஏறினார் என்பது அந்த பாசக்கடலிலிருந்து மீண்டு அந்த பேரின்ப கடலாகிய அந்த சிவானந்த கடலின் கரையாகிய அந்த திருவருள் கரையில் ஏறினவர்கள். அங்கு என்ன செய்ய? அங்கு உலகப்பட்டுகளாகிய அந்த முளையை கைவிடாத நிலை. எனக்கு வந்து உலகமும் வேணும், சிவமும் வேணும், எனக்கு அதுவும் வேணும், இதுவும் வேணும், அது கிடைக்காது. ஏதோ ஒன்றை விட்டாதான் ஒன்று வந்து கிடைக்கும். இந்த பாடலுக்கு வந்து இன்னும் பல முறையில வந்து பொருள் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன செய்யும்? வித்து. வித்துனா ஒரு விதைன்னா அல்லது காரணம்னு அர்த்தம். வித்து என்பது திருவள்ளுக்கு காரணமாகிய சிவம் என்று குறிக்கப்படுகின்றது. முளை என்பது என்ன? முளை என்பது அந்த வித்திலிருந்து சிவத்திலிருந்து வெளிப்படக்கூடிய திருவுருள் ஞானம் என்று அந்த மாதிரியும் வந்து விளக்கம் சொல்வார்கள். அப்புறம் வித்து என்பதை நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான ஆசிரியர் அல்லது குரு என்றும், அவரை நீ என்ன செய்ற? அவரை தேடும் போது நீ முளையாகிய பாசஞானம் பசுஞானம் இவற்றை நீ துறந்து திருவுருளாகி பித்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் சொல்வார்கள். தான் 28வது பாட்டுல இது வந்து சத்திய ஞானத்தை நாம் வந்து ஏற்க வேண்டும். அந்த பாச ஞானம் பசு ஞானத்தை நாம் வந்து புறக்கணிக்க வேண்டும். அதை பதிஞானத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3 ஞானம் இருக்கு. பாச ஞானம் அந்த பாசக்கருவிகளால் கிடைக்கக்கூடிய அந்த ஞானம், அதையும் தள்ளுபடி பண்ணிடணும். அப்புறம் பசு ஞானம், இந்த ஆன்மா வந்து தன்னையே கடவுளாக வைத்துக் கொள்வது, அதையும் நீ புறக்கணிக்க வேண்டும்.
அப்புறம் வேற எதை நீ ஏத்துக்கணும் அப்படின்னா சத்திய ஞானமாகிய பதிஞானமாகிய இந்த சிவஞானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பிறப்புக்கு காரணமாக இந்த முளைக்கும் தன்மை எதாக கிடைக்கிறது? அந்த பாசத்தால் கிடைக்கிறது. எனவே அந்த பாசத்தை நீ கைவிட வேண்டும், அந்த பாச ஞானத்தை கைவிட வேண்டும். அது போய் எனக்கு என்ன ஆகும்? பெறுவது அங்கு என்பனே, அதனால் நீ பெறக்கூடிய பேரு என்ன என்ற கருத்தை வந்து எனவே இந்த இறைவனுடைய திருவள்ளுவர் தான் நமக்கு முக்தி கிடைப்பதற்கு வித்தாக விதையாக இருக்கின்றது. அப்ப நான் என்ன செய்யணும்? அந்த திருவள்ளுவரை நாட வேண்டும், பாசமுலையை கைவிட வேண்டும். அந்த கைவிட்டனா நமக்கு ஒரு பேரன்பு கிடைக்கும், பேரன்பாகிய அந்த வித்து கிடைக்கும். அதனால் நமக்கு பெருமானுடைய அருள் கிடைக்கும். இதை விட நீ பெறக்கூடிய பேரு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. முத்திக்கு வித்து என்று இறைவன் வந்து அடையவர்களால் புகழப்படுகின்றான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த வித்தாகிய இறைவனை தேடி நம்ம என்ன செய்யணும்? இந்த பிறப்பு என்கின்ற அந்த முனையை நாம் கண்பட வேண்டும். முனைங்கிறது பாசமுனை. அந்த பாசமுனையை நாம் விட்டுவிட வேண்டும். அந்த பாசமுனையினால் நமக்கு என்ன கிடைக்கும்? பிறப்பும் இறப்பும் என்கின்ற அந்த அல்லல் தான் மாறி மாறி வரும். எனவே நம்ம என்ன செய்யணும்? இந்த பாசம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இறப்பும் பிறப்பும் இருக்கும். அதுதான் நமக்கு துன்பத்துக்கு காரணம்னு அந்த முளையை வந்து கிள்ளி எரிஞ்சிடணும். ஆனா அந்த முளையை நம்ம பேணி வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும்? ஆனா நமக்கு முத்தி கிடைக்காது, பிறப்பு இறப்பு தான் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இறைவன் மீது ஆறாத பேரன்பு பூண வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? அவங்க வந்து உலகியலுக்கு மாறாக நடப்பார்கள். இந்த உலகத்தில் அவங்க வந்து பித்தியரியர்கள் போல கிடப்பார்கள். அதே பித்தன் இவன் என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளியல் என்று நம்ம பார்த்துருக்கோம் திருமலையில. அப்புறம் பத்திமையும் பரிசு மேலா பசு பாசம் மறுத்தருளி பித்தனவன் என என்னை ஆக்குவித்து பேராமை. பெருமான் என்ன செய்யறான்? பசு பாசத்தை அடுத்த நாள் எனக்கு வந்து என்ன செய்யறான்? அந்த சிவபைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்ப பித்தன் இவன் என்ன என்னை ஆக்குவித்து பேராமே, சித்தம் என்னும் தென்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனால் விளையாடல் விலங்கு திண்ணை கண்டேனே. அங்க பித்தியறுதல் என்பது அந்த இறைவன் மேல் கொண்ட அந்த பேரன்பை குறிக்கும். அவங்களுக்கு உலகில் வந்து ஒரு பொருட்டே கிடைக்காது. அப்ப என்ன செய்யறாரு? அந்த இளையான்குடி மாநாயனர் பாக்குறோம். அங்க என்ன செய்யற? நேரங்கட்ட நேரத்துல நள்ளிரவுல வந்து பெருமான் வந்து அங்க வாராரு, பசிக்குதுன்னு வாராரு. அப்ப இவர் என்ன பண்றாரு? அந்த பகலில் தடவிய அந்த வித்தினை, பகல்ல வந்து விதையை விதைச்சார் இல்லையா, அதை தேடி எடுத்து அப்ப என்ன செய்யறாரு? அந்த கீரைக்காக அந்த பாச பலி படிப்பார் போல கீரைக்கு படிக்கிறார் இல்லையா, அதையும் நம்ம அதை பாக்குறோம். அதே போல இங்க என்பனே என்னது? என்ன பெண்ணே பழக்கம் தகிர பழகுவதன்றி உழப்போது என்பனே உந்தி பெற, அந்த 2வது பாட்டில் நம்ம பார்த்துக்கோம். என்பனேங்கிறது என்ன பெண்ணே, என்ன ஆன்மாவேன்னு கேட்கிறார். எனவே பரமானந்தத்தை ஆன்மாடுவதற்கு 2 தூள்கள் தேவை. ஒன்று என்ன? ஒன்று வந்து விடுவது, இன்னொன்று வந்து தொடுவது அல்லது பற்றுவது. அதாவது மெய்யுணர்வை நாம் அடைய வேண்டும், மெய்யுணர்வை பற்ற வேண்டும், அந்த பாசத்தை நாம் விட வேண்டும். அந்த 2 தான் பயனாக நமக்கு முத்தி பேரு கிடைக்கும். அந்த ஞானத்தை நாம் விரும்பி பெற வேண்டும். இந்த ஞானம் சத்குருவால் அருளப்படுவது. இந்த ஞானத்தை நமக்கு கிடைச்சிடுச்சு, அதே மாதிரி கிடைச்சும் நமக்கு பாசப்பட்டு இருக்கு. என் பிள்ளை மேல பாசம் இருக்கு, என் பிள்ளைக்கு கொஞ்சம் சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு 4 வீடு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன், கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி பாசப்பட்டு இருக்குன்னா எனக்கு ஞானம் கிடைச்சும் எனக்கு பயன் கிடையாது. இந்த ஞானத்துல எனக்கு பயனே கிடையாது. அப்ப இன்ப துன்பங்கள் என்ன செய்யணும்? நமக்கு சமநோக்கம் வராது. என் பிள்ளைக்கு ஏதாவதுன்னா என் மனசு வந்து பதறும். எனவே அந்த மாதிரி சமநோக்கு பெறாது. அப்ப பாசத்தை நாம் விட வேண்டும். அப்ப பாசம் எப்படி நம்ம விட முடியும்? அது குரு வெளிப்பட்டால்தான் அது நமக்கு அது அருள் வெளிப்படும். எனவே குரு வெளிப்பட்டால்தான் நமக்கு அருள் வெளிப்படும். அதை அடைவதற்காக நாம் வந்து பற்பல முயற்சிகளை அதை மேற்கொள்ள வேண்டும். அதான் வித்தினை தேடி பல முயற்சிகளையும் தேடணும். ஒவ்வொரு கோயிலா இருக்கணும். அதான் தேடி கண்டுகொண்டேன் திரு மாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? தேடிக்கிட்டே இருக்கணும். பெருமான் வந்து இந்த உள்ளுக்குள்ள வெளிப்படுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? தேடிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கோயிலா போய் தேடணும். எல்லா கோயிலும் ஒன்றும் நம்ம நினைக்க கூடாது. ஒவ்வொரு கோயிலும் ஒரு விசேஷம் இருக்குது. மூர்த்தி தலம் தரிசனம் முறையால் நம்ம வந்து தொடங்க வேண்டும். இப்ப நமக்கு வந்து உணவு வேணும். உணவு எப்படி கிடைக்கும்? அது ஒரு நெல் விதை மூலமாக கிடைக்குது. காய்கறிகள் அந்த விதை மூலமாக கிடைக்குது. எனவே அந்த விதைகளை தேடிதான் நம்முடைய அந்த வயிற்று பசி ஆறுகின்றோம். எனவே என்ன? அந்த வித்தினை உண்பதால் நமக்கு அந்த பசியாகிய துன்பம் நீங்கி அந்த இன்பம் பெறுகின்றோம். அப்ப என்ன? வித்தத்துள்ளே ஒரு முளை இருக்கின்றது.
அந்த முளைதான் ஆசை எனப்படக்கூடிய அந்த பாசம். அந்த பாசம் இருந்தால் மேலும் மேலும் பிறப்பு எடுக்கும். அந்த பிறப்பு ஒளி என்ன செய்யணும், அந்த குரு வந்தால்தான் அந்த வித்தினை வந்து வருத்த வித்தாக்கி விடுவார். அப்போது என்ன செய்யும், அது வந்து முளைக்காது. உனக்கில்லாத வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திரு கோலமணியை வந்து காட்டினாய் குலக்கொண்டிலே. உணக்குதல்னா வேக வைத்தல் அல்லது வருத்தல். அந்த மாதிரி என்ன செய்யணும், உணவு வந்து நம்ம மறுபடியும் முளைக்காத அளவுக்கு நம்ம செய்யணும். அதை முளையை வந்து கைவிட வேண்டும். இப்ப மறுபடியும் என்ன செய்யும், பசி வந்தா நமக்கு 10 பறந்து போடும். இந்த வயிற்று பசி வந்தாலே 10 பிறந்து போய்விடும் என்று ஔவையார் வந்து சொல்வார். என்ன சொல்வார்களா, அது பசி மிக்கவனுக்கு உணவின் மீது ஆசை வேண்டும். அந்த ஆசை வந்தா நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டான். அப்ப என்ன செய்யும், குடி பிறப்பளிக்கும் விழுப்பம் கொள்ளும் பசிப்பினி என்னும் பாவி என்று மணிமேகலை சொல்வாரு. அப்படின்னா மானம் குலம் கல்வி என்கின்ற 10 பசி வந்திட பறந்து போம் என்று ஔவையாரும் சொல்லியிருக்கின்றார்கள். அது போல நம்ம என்ன செய்யணும், நம்ம பசி வந்தப்ப அடுத்த வேளை பசி வர வரைக்கும் நம்ம வயிறு வந்து அமைதியா இருக்குது. அடுத்த வேளை பசி வந்து என்ன செய்யுது, நம்ம போட்டு பாடாப்படுத்துது. அது போலதான் இவனு ஆண்டவன் என்கின்ற அவன் மேல் அந்த பித்து வந்து விட்டால் அவர்கள் வந்து இறைவனை அடையும் வரைக்கும் அவர்கள் அடங்க மாட்டார்கள். அவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் உன்மத்தர்கள் அல்லது பித்து பிடித்தவர்களை போல இருப்பார்கள். அப்ப என்ன செய்யணும், உன்மத்தம் என்கின்ற அந்த நிலை, அந்த உன்மத்தத்தினை அடைய வேண்டும் தான் பெருமான் வந்து அந்த ஊமத்த பூவை தலையில வந்து சூழ இருக்கின்றார். மத்தம் உன்மத்தமே என்று நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்வார். எனவே என்ன செய்யணும், பிறவி எடுத்தது வந்து அந்த பதிஞானம் பெறுவதற்காக தான். அதுக்காக நீ பசுஞானம் பாசஞானத்தோட நீ என்ன செய்யணும், நின்றுக்காத. அந்த பசு ஞானத்தையும் பாச ஞானத்தையும் நீ புறக்கணிக்க வேண்டும், பதிஞானத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்று. இதுதான் மனவாசம் கடந்தான் மத்தோன் உன்மத்தனாக்கி. சினமால் விடை விடையான்னு வரும் இல்லையா அந்த பாட்டு. அதான் மத்தோன் உன்மத்தனாக்கி. உன்மத்தன் நமக்கு பைத்தியம் பிடிச்ச போல என்ன ஆக்கினான். என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவது மறையேன் மனவாசம் கடந்தான் என்னை மத்தோன் உன்மத்தனாக்கி. மாணிக்கவாசர பைத்தியம்னு பேசுற அளவுக்கு பெருமான் வந்து கொண்டு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு இந்த உலக பாசம்லாம் உலகப்பெல்லாம் ஒண்ணுமா தோணல, சிவபெருமான் தான் அந்த அன்பு வந்துருச்சு. அவனை பித்தன் உன்மத்தன் என்று சொல்லிட்டார்கள். எனவே அந்த நெல்லை வந்து நம்ம என்ன செய்வோம், முளைக்க வைப்போம். அதை வந்து அங்குரார்ப்பணம். இப்ப எங்கேயாவது போய் ஒரு இது பண்றாங்க, வேலி பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த அங்குரார்ப்பணம்னு விதை நெல்லை வந்து முளைக்க வைப்பாங்க. அது போல அது முளைத்தால் தான் அந்த இடம் வந்து நல்ல இடம்னு தரும். அதுபோல வித்தாகிய சிவன் உண்மை, அந்த முளையாகிய ஞானத்தின் உண்மை, இதை இரண்டும் சொல்லும் போது அந்த முளை என்பது வித்தின் பரிணாமம். வித்திலிருந்து பரிணாமம் தான் அந்த முளை. அந்த முளை தான் என்ன செய்யும், அது செடியாக வளர்ந்து மரமாக மாறி அது பலமளிக்கும். என்ன செய்யணும், அந்த மாதிரி நெல் முதலியவற்றை நம்ம என்ன செய்யணும், அந்த வித்து கலந்து இருக்கும் போது அதை நம்ம எப்படி செய்யலாம், அதை விதை நெல்லாவும் பயன்படுத்தலாம், அதை நம்ம சமைத்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அது போல நம்ம சிவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருவிகளை நம்ம என்ன செய்யலாம், உலக இன்பத்துக்காகவும் பயன்படுத்தலாம், சிவனை அடைவதற்காகவும் நம்ம பயன்படுத்தலாம். என்ன சிவனை தாரகமாக அல்லது ஆதாரமாக கொண்டால்தான் நமக்கு ஞானம் பிரகாசிக்கும். அந்த ஞானத்தை கைவிடாமல் வேற எதை கைவிடணும், இந்த உலகத்தை கைவிட வேண்டும். அந்த மாதிரி கைவிட்டால் நமக்கு வந்து சிவஞானம் கிடைக்கும். அப்போது நம்ம என்ன செய்வ, உனக்கு சிவமே கிடைத்து விடும் சொல்வார்கள். இதற்கு உண்டான திருமந்திர பாடல். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவனருளாலே. நமக்கு ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் என்கின்ற 3 கண்மங்கள் இருக்கின்றன. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள், தன்னை ஆன்மா என்று உணரக்கூடிய அந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர். இந்த சஞ்சித கர்மம் இருக்கு இல்லையா, அதை முடிச்சை வந்து அவிழ்ப்பார்கள். பின்னை வினையை பிடித்து பிசைவர், ஆகாமியம் ஏறாம அதை பிசைந்து போட்டு விடுவார்கள். எப்படி, சென்னியில் வைத்த சிவனருளாலே. இந்த சிவனுடைய பாதம் வந்து இங்கே இருக்கு, அது சிவன் பாதம் நினைக்காம மறக்காம நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதன் அருளா என்ன சார், அந்த முன்னை வினையை சஞ்சீதத்தை முடிச்சுவாங்க, ஆகாமியம் ஏறாம பார்த்துக்குவாங்க. இந்த பிராடத்தை மட்டும் என்ன செய்யும், உடல் உலாக கழியும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்து நிறைவு பாடல். இது வந்து சிவஸ்வரூப அவதாரம் என்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கின்றார்கள். அது இல்லைன்னா இது குருவின் திணையின்றி
இது சிவத்தை உணர முடியாது என்ற தலைப்பையும் இங்க கொடுத்திருக்காங்க. சொல்லும் இடம் அன்று சொல்ல போகும் இடம் எல்லை சிவனுக்கு என்று உந்தி பெற என்றால் நாம் என் செய்கோம் உந்தி பெற. சிவபெருமான் எப்பேற்பட்டவன்? அவன் முழுமை பெரு பூரணத்து பொருள். அங்கிருப்பதும் பூரணம், இங்கிருப்பதும் பூரணம். பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்த பின்பு எஞ்சி இருப்பதும் பூரணம் என்பது பிரம்மசூத்திரத்தோட முதல் சூத்திரம். அப்ப என்ன செய்வோம்? பிரம்மம் அதக பிரம்மம் அதம் பிரம்மம் இதம் பிரம்மம் அப்படின்னு அந்த சூத்திரம் ஆரம்பிக்கும். சிவபெருமான் எப்படி இருக்கின்றான்? அவன் முழுமை பெறாக இருக்கின்றான். முழுமை பெற பூரணம். அவன் முழு நிறைவுடைய பொருள். அங்க குறை எதுவுமே கிடையாது. நம்ம குறை தெரிஞ்சா நம்ம கண்ணுல குறை இருக்குன்னு அர்த்தம், நம்ம அறிவுல குறை இருக்குன்னு அர்த்தம். எனவே சிவபெருமான் முழு நிறைவுடைய முழுமை பெருடைய பூரண பொருள். அதாவது அவன் அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக எங்கும் ஒளிமயமாக வியாபித்து இருப்பவன். ஆனா நம்ம உயிரறிவு எப்படி இருக்கின்றது? நம்ம உயிரறிவு சுட்டறிவு, ஏகதேச அறிவு, அது அறிவிக்க அறியும் அறிவு. அப்பேற்பட்ட அறிவுடையவர்கள் நாம். எனவே நாம் என்ன செய்யணும்? இந்த சிவபெருமானுடைய அந்த எல்லையை, அந்த பேரறிவை நம்முடைய இந்த குறைந்த அறிவினால, இந்த சுட்டறிவினால, இந்த சுட்டறிவு தரக்கூடிய அந்த சொற்களால நம்ம விளக்க கொள்ள முடியாது. அதான் சொல்லும் இடம் என்று. நமக்கு சொல்லு எங்க கிடைக்கிது? சொல்லு நமக்கு அந்த சுத்தமாயும் ஜடம்தான். இருந்தாலும் சிவத்தை ஆட்படுத்தப்படுவது அந்த சுத்தமாயிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிது. அந்த சொற்கள், அந்த சொற்களை கொண்டு நீ சொல்லும் இடம் அன்று. பெருமானுடைய பற்றி நீ முழு நிறைவாக சொல்ல முடியாது. சொல்ல புகும் இடம் என்று. இந்த சிவபெருமான் குருவாக எழுந்தருளி பெருமான் குருவாக எழுந்தருளுகின்றான். அவனது வியாபகத்தை, அப்பா நீ இந்த ஜடப்பொருளாகிய உடம்பு கிடையாது, இந்த மனசு கிடையாது, இவற்றை கடந்து நிற்கும் ஆன்மாவாகிய அறிவு பொருள். நீ உடம்புல மட்டும் இல்ல, உடம்பை தாண்டி நீ இருக்க அப்படின்னு அந்த ஆன்ம வியாபகத்தை பெருமான் நமக்கு உணர்த்துவான். அந்த உணர்த்தினால் அன்றி நம்முடைய அந்த வியாபகத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அவனது அருளையே துணையாக கொண்டு சென்று அவனை அடைய வேண்டும். அந்த மாதிரி இருக்க மாதிரி என்ன செய்யணும்? நம்ம அறிவை வச்சுக்கிட்டு நம்ம பிடிச்சிடலாம், ஏன் அறிவை வச்சு நான் செஞ்சிடலாம் அப்படின்னு நமது அறிவை கொண்டு நாம் என்ன செய்திட முடியும்? ஒன்றும் செய்த முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதுதான் சொல்ல புகும் இடம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கின்றனா, ரெண்டு கருத்து தான். ஒண்ணு சிவஸ்வரூப காட்சி, ரெண்டாவது அதை நீ வாய்விட்டு சொல்ல முடியாது. எங்கனம் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுவேன், அங்கனம் இருந்தது என்று உந்திய வர. இதுதான் திருமணம் சொல்ற. தாய் மகளோடு ஆடிய அந்த ஆட்டம், அந்த அம்மா காலம்புற முடிச்சுட்டு வராங்க. வரப்போ முகம் சந்தோஷமா இருக்கு. அதை பார்த்து அந்த பொண்ணு கேட்குறா, அம்மா என்னம்மா சந்தோஷம், நான் உங்க அப்பா கூட சேர்ந்து இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிமா இருக்கும் அப்படின்னா, அது வாய் விட்டுலாம் சொல்ல முடியாது. இப்போ நீ சிறு வயசு பொண்ணா இருக்க, உனக்குன்னு ஒரு பருவம் வரும். பருவம் உனக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் நீ உன்னோட கணவோட சேருவில்ல, அப்பதான் உனக்கு அனுபவமா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் உள்ள அந்த சிற்றின்பத்தை அந்த பேரின்பத்துக்கு உதாரணமாக திருமணம் சொல்லியிருக்கின்றார். அந்த இன்பத்தை வாய் விட்டு சொல்ல முடியாது என்றுதான். அதான் என்றால் நாம் என் செய்வோம் உந்தி வர என்று சொல்லியிருக்கின்றார். அதான் சொல் ஒணாத நிலை. இறைவன் இறைவனோடு உயிர் எப்படி கூடும், எங்கே கூடும் என்று கேட்டால் அதை வரையறுத்து சொல்ல முடியாது. அப்ப எப்படி தெரியும்னா, அது அனுபவத்தால் தான் உணர்ந்துக்க முடியும். அது ஞானாசிரியன் வழிகாட்ட கண்டு அவன் சொல்கின்ற அந்த நெறியிலே நாம் பயிற்சி செய்து சரியக்கிரியை யோகம் செய்து அப்ப என்ன செய்யும்? நமக்கு ஞானம் கைவர பெற்று அப்போது சிவபரம்பொருளை நாம் கூடுவோம். அந்த கூடுமை எப்படி கூடும் நம்மளால சொல்ல முடியாது. அதை வாய்விட்டு சொல்லால் விளக்க முடியாது. அது இவ்வாறு இருக்க கொண்டு அந்த இடத்தை எப்படி வார்த்தைகளால் விளக்க முடியும்? ஏன்னா சிவபெருமான் எங்கும் நிறைந்திருப்பான். அவன் முள்ளும் இருக்கின்றான், புறமும் இருக்கின்றான், அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கின்றான். எனவே அவனை ஊர்களால் உணர முடியாது. அப்பேற்பட்ட இறைவனை எப்படி சென்று எந்த இடத்திலே கூடுவது என்பது வினா என்பது கேள்வி. அது என்ன பதில் என்ன? அந்த சொல்லுக்கு எட்டாத இடம். ஏன்னா எங்கே சொல்லோட ஆற்றல் முடியுதோ, எங்கே வாக்கு முடியுதோ, எங்கே மகா மௌனம் சித்திக்கின்றதோ அந்த இடத்துலதான் நீ இறைவனை கூட முடியும். அதான் மோனந்த மாமுனிவர், மும்மலத்தை மோசித்த மோனந்த மாமுனிவர். அந்த முனிவர் மௌனத்துக்கு போயிடுவாங்க. மௌனம் என்பது ஞான வரம்பு.
இந்த ஞானத்துக்கு எல்லையாக இருக்கும். எனவே அந்த ஞான ஆசிரியன் வந்து அந்த பரம்பொருளை உணர்த்தும் போது எப்படி சொல்கின்றான்? அவை சொல்லால் உணர்த்துவது கிடையாது, அதை வந்து சைகையால் முத்திரையால் வந்து அவன் உணர்த்துகின்றான். எனவே அந்த ஞான ஆசிரியர் வந்து இப்படி சின்முத்திரை வச்சானா ஆணவ கண்மை மாயை நீங்கிடுதுப்பா, இந்த ஆன்மா வந்து சிவனோடு சேர்ந்து விடுகின்றது, அப்படி அப்படியே ஒரு முத்திரை பிடிச்சு காமிப்பார். எனவே அதை முத்திரையால் சொல்லால் உணர்த்த முடியாது. அதை ஞானாசிரியன் அதை மௌனத்தால் அல்லது முத்திரையால் உணர்த்தன்று அந்த உயிர்களும் என்ன செய்யும்? அந்த பெருமானை கூடும் இடத்தையும் கூடுகின்ற அந்த நெறியையும் வழியையும் உணர்ந்து கொள்ள இயலாது. அப்ப என்ன செய்யும்? அந்த நிலையில நமது சொல்லற்று செயலற்று இருப்பதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. இதற்காக தான் இந்த திருநெல்வேலி வந்து தட்சிணாமூர்த்தி சொல்வார். அவர்தான் ஆலமச் செல்வனாகிய அந்த தட்சிணாமூர்த்தி. அவர்தான் சிறந்த ஞானாசிரியர். அவருடைய மாணவர்கள் வந்து 4 பேர்கள். அந்த 4 பேர்களும் 4 மறைகளையும் ஆரங்கங்களையும் முற்ற கட்டும் கேட்டும் தெளிந்தவர்கள். அவர்களை ஞானத்தை உணர்த்துவதற்கு பெருமான் என்ன செய்கின்றான்? அவன் வந்து இந்த சின்முத்திரையை தான் பயன்படுத்துகின்றான். அந்த பாட்டு கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆனங்கமுடன் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும். இந்த கல்லாலுக்கு பக்கத்துல அமர்ந்து இந்த 4 மறை ஆரங்கம் கற்ற 4 சனகாதிமர்கள், சனகர், சனந்தனர், சனாதனர் என்கிற 4 வாக்கு இறந்த பூரணமாய், அது வாக்குக்கு அப்பாற்பட்ட பூரண பொருளாகவும், மறைக்கு அப்பாலை, வேதத்திற்கு அப்பாலாய், எல்லாமாய், பெருமான் தான் வந்து எல்லாமாக இருக்கின்றான். அல்லதுமாய், எது வந்து அல்லாத பொருளாக இருக்கும் அந்த அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, பெருமான் எப்படி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவனை, பெருமான் வந்து வாயால் சொல்லவில்லை, மௌனத்தால் சொல்லுகின்றார். சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து. அப்ப என்ன நினைக்கணும்? நம்ம மனசால நினைக்காம நம்ம என்ன செய்யணும்? ஆன்மாவால் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம், இந்த பிறப்பை வெல்வாம் என்று திருவிளையாடல் பணத்தில் நம்ம பார்த்துருக்கோம். எனவே அந்த ஞானம்தான் நமக்கு சிவஸ்வரூபத்தை காட்டுகின்றது. ஆனா நமக்கு இந்த ஆன்ம ஞானம், ஆன்ம போதம் மறைஞ்சாதான் சிவஸ்வரூபம் விளங்கும். எனவே இந்த சிவஞானம் என்பது திருவருளின் விளைவு. அந்த திருவருள் வந்து சிவத்தின் குணமாக இருக்கின்றது. நேற்று பார்த்தோம், குணம் குணின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பூ வாசனை. அப்ப சிவபெருமான் வந்து குணியாக இருக்கின்றால், அம்பாள் அந்த திருவுருள் வந்து குணமாக இருக்கின்றது. அந்த குணத்தை, அந்த வாசனையை தான் நாம் அனுபவிக்கின்றோம். அந்த திருவுருள் வெளிப்பாட்டை தான் நாம் அனுபவிக்கின்றோம். அந்த திருவுருள் வெளிப்பாட்டு தான் சிவ வெளிப்பாட்டுக்கும் வழிபாட்டிற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அந்த அருளில் அழுந்து நிற்பதுதான் என்ன செய்யும்? அப்பதான் அந்த ஆன்மபோதம் என்கிற தற்போதம் நீங்கும் இடம். அந்த ஆன்மபோதம் நீங்கினால்தான் அப்ப என்ன செய்யும்? நினைப்பு போயிடும், பேச்சு போயிடும், செயல் போயிடும். நினைப்பற்று பேச்சற்று செயலற்று போய்விடுவோம், அந்த நிலைக்கு வந்து விடும். அந்த ஆன்மாவுக்கு தனியா இச்சை கிரியை ஞானம் கிடையாது. அந்த 3மே என்ன செய்யுது? சிவத்துக்குள் அடங்கி விடுகின்றது, அழுந்து விடுகின்றது. எனவே நம்ம பேச்சு மூச்சற்ற இடம், நினைப்பற்ற இடம், செயலற்ற இடத்துக்கு அந்த போய்ட்டுவோம். அந்த நிலைமைக்கு வந்ததான் அப்ப என்ன செய்யும்? பேசாமையாகிய மௌனம் வந்து நிலவும். அந்த மௌனம் தான் அந்த மெய்ஞானம் பெறுவதற்கு தலை சிறந்த வழி. அப்போதான் உனக்கு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை உன்னால் வந்து வாயால் எடுத்து உரைக்க முடியாது. எனவே இந்த சிவஸ்வரூபத்தை ஆன்ம போதத்தால் உணர்ந்து வாக்குகளால் இன்ன இடத்து இப்படி பெற்றேன் என்று உரைக்க முடியாது. எனவே சொல்லுவதற்கு அந்த ஆன்மா துணிந்தால் அப்ப என்ன செய்யும்? இந்த ஆன்மா வந்து உணர்த்த உணர்வது, அறிவிக்க அறிவது. எனவே இந்த ஆன்மாவால் தன்னால் உணர முடியாது, இந்த ஆச்சாரியால் உணர்த்தினால்தான் இது உணர முடியும். அந்த உணர்ந்தையும் அது வெளிப்படுத்த முடியாது, அது அழிந்துதான் கிடைக்கும். எனவே அவன் அருளாலே நான் பெற்றோம், அதுதான் சிவன் அருளை பெறுவதற்கு எல்லையான இடம். அவதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிட்டு நம்முடைய மாணிக்கவாசகர் சுருக்கமா முடிச்சார், நமக்கு புரியுற மாதிரி. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் தாளை வணங்குவதற்கும் அவனுடைய அருள் வேண்டும் என்பதை அங்கே சொல்லி இருக்கின்றார். அதான் சொல்ல புகும் இடம் எல்லை சிவனுக்கு. அது சொல்ல போகிற இடத்துல வாக்குக்கு வேலை கிடையாது, சொல்லுக்கு வேலை கிடையாது. அது சொல் ஒணாதது, வாயால் சொல்ல முடியாது. ஏன்னா சிவ வெளிப்படும் போது எல்லா ஆரவாரங்களும் அடங்கிவிடும். எல்லா அடங்கினாதான் அங்கே சிவம் வந்து வெளிப்படும். இந்த நிலைமை எழுதிய ஆன்மாவுக்கு யான் எனது என்ற எண்ணம் வந்து இருக்காது. இப்ப திருச்செந்தூர் கலிவெண்பாவில பார்த்தோம், யான் எனது அற்ற இடம் தான் திருவடின்னு திருச்செந்தூர் கலிவெண்பாவில நம்ம பார்த்தோம். அங்க யான் எனது என்ற எண்ணமே இருக்காது. அப்ப என்ன செய்வோம்?
இவன் எப்போதும் தனித்திருந்து அந்த சிவஸ்வரூபத்தை தன் ஆன்மத்தில் அறிந்து அதை அனுபவித்துக் கொண்டிருப்பான். அதை நாம் என்ன செய்வோம்? இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது, சொல்லவும் முடியாது. எனவே சிவானுபவம் என்பது சுவானுபவமாக வருவதற்கு வர வேண்டும். அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இதற்கு உண்டான திருமந்திரம்: பரம குருவன் பரமெங்குமாகி பிறமுறை எங்கனும் பெருந்தொழிவற்று நிறவு சொரூபத்தில் நீடும் சொரூப அரிய துரியத்து அணைந்து நின்றானே. இது இந்த 3 நிலை, ஜாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி என்கின்ற உறக்கம், இந்த 3 நிலையை தாண்டிய துரிய நிலை, இந்த அரிய துரியத்து அணைந்து நின்றானே. யாரு? பரம குரவன், நமக்கு உருவாகக்கூடிய அந்த சிவபெருமான் பரமங்கமாகி அவன் உலகமெங்கும் வியாபித்து திறமுறை எங்கனும் சேர்ந்து ஒளிவற்று எல்லாத்தையும் சேர்ந்திருக்கான். அவ இல்லாத இடமே எதுவும் கிடையாது. நிறவு சுரூபத்தில் நீடும் சுரூபம். அவன் அந்த சிவஸ்வரூபத்தில் எங்கே வெளிப்படும்? இந்த ஆன்மாவுக்குள் வெளிப்படும். இந்த ஆன்மா சிவத்துக்குள் இருக்கும், சிவம் ஆன்மாவுக்குள் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு பலூன் பறக்குது. பலூன் பறக்குன்னா பலூனுக்குள்ள காத்து இருக்கு. அந்த பலூன் பறக்கிறதுக்கு சுத்தியும் காத்து இருக்கு. அது போல எனக்கு இங்க உள்ளேயும் சிவம் இருக்கு, என்னை சுத்தியும் அங்க சிவம் இருக்கு என்கின்ற அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை நாம் வாய்விட்டு சொல்ல முடியாது. வாய்விட்டு சொல்ல முயன்ற நான் எப்பேற்பட்ட மூடன் என்பதை இப்போது உணர்கிறேன் என்று சொல்லி என்னுடைய திருவுந்தியார் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வான்முகில் வளாது பெய்க, மலைவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதவர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க நட்டமும் மேல்வியல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறில் தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூடு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். இந்த சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இந்த திருவுந்தியார் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தெளியம்பலம், சிற்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், அது ஐயங்களை கேட்கலாம், இல்லை நிறைவு செய்து விடலாம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அழகா விளக்கு எடுத்தீங்க. 24வது பாடல்ல ஆரம்பிச்சு மூச்சு விடாம அப்பா அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. 30 பாடலா 29 பாடல் வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. 5 பாடல் தான் எடுத்த மாதிரி தெரியல, நிறைய எடுத்த மாதிரி இருந்தது. ஆனா 5 பாடல் தான் எடுத்திருக்கீங்க. முதல்ல 23 கொஞ்சம் மேலோட்டமா கொடுத்துருக்கு, கல்லரோடு இல்லமுடையார்ன்ற பாடலை. அந்த பாடல் 24 எட்டு கொண்டார் தமை தொண்டு கொண்டே நின்றாருன்றது ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது நம்ம பெருமானை எப்படின்னா அகத்திலையும் புறத்திலையும் நம்ம பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா பெருமான் எல்லாத்திலையும் வியாகமா இருக்கிறாரு, எல்லா இடங்களிலும் வியாகமா இருக்கிறாரு. அப்ப நம்ம என்னது பஞ்சபூதம் சொல்றான், சந்திரன், சூரியன், உயிர், இந்த 8த்துலயும் பெருமான் அவர் திருமேனியாகவா இருக்கிறான் பெருமான். அந்த பெருமான் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாமே நம்ம சொன்னீங்களா? எந்திரிச்சா என்ன பண்ணணும்? நிலமா இருந்து என்னை தாங்கி கொடுக்குற பெருமானி, நீராக இருந்து எனக்கு உயிர் ஆற்றல கொடுக்குற அந்த மூச்சு காற்று, எல்லாமே அது மாதிரி நினைச்சு வழிபாடு பண்ணணும். அப்ப நினைச்சு 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 நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இடைவிடாது பெருமானை நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம நினைச்சு நினைச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம அல்லலெல்லாம் போக்க கொடுவான். நம்மளுடைய பற்றானது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நீங்கி நமக்கு பெருமானுடைய திருவருள் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த வீடே வீடாகும் என்று உந்தி வர அப்படின்ற கருத்துக்கு தான் அந்த பாட்டு. இந்த 8ம் எல்லா இடத்துலயும் பெருமான் இருக்கிறாரு. இதை விடணும், நம்ம இந்த பற்று பாசத்தெல்லாம் விடணும். அந்த விட்டாதான் உலகத்துடைய இந்த பந்த பாசெல்லாம் விட்டுட்டு பெருமானை நம்ம அடையணும். இந்த பாட்டுடைய கருத்தை அவ்வளவு அழகா சொன்னார் ஐயா. அப்ப நமக்கு என்னது அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த பற்று பாசனம் விடக்கல, இந்த யான் எனது என்று அந்த பற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு நீங்கும். நீங்க 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 என்னது அந்த இதெல்லாம் போயிட்டு அந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஜீவபோதம் போகி சிவபோகம் நமக்கு கிடைக்கும். அந்த பாட்டுல அழகா சொன்னாரு, அன்பும் சிவமே 2 என்பது. திருமூலர்ல ஒரு பாட்டிலையும் ஒவ்வொரு பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்தாரு ஐயா. ஒவ்வொரு பாடல ஒரு பாடல மட்டும் 2 திருமந்திர விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. ஒவ்வொரு பாடல் மூலியமா திருவாசகத்திலையும் நம்ம திருமந்திரத்திலையும் அழகா எடுத்து கொடுத்தாரு. இந்த அன்பும் சிவமே 2 என்பர் அப்படின்னா அந்த பாடலையும் எடுத்து நம்ம அழகா அந்த திருமந்திரத்தை இந்த பாடலுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு அழகா ஐயா. என்ன இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பெருமான் திருவருளை நம்ம அடையணும். அப்ப என்னது நமக்கு நம்ம பசுக்காரனா நீங்கணும்.
அப்ப திருவருளோட போய் சேரணும். அப்பதான் தத்துவமசியா நம்ம மாறணும்ன்றதுக்கு அந்த நமக்கு என்ன ஆகுது, நமக்கு என்னன்னா இந்த பெருமானை நம்ம நினைக்கணும், தினம் வழிபாடு செய்யணும். எல்லாமே நினைச்சு பஞ்சபூதங்களா அவன் தான் இருக்கிறான். நீராவும் இருக்கிறான், நெருப்பாவும் இருக்கிறான், காற்றாவும் இருக்கிறான், சூரியனு சந்திராவும் எல்லாருக்கும் நம்ம உயிருக்குள்ளேயும் இருக்கிறான் பெருமான். அதை நினைச்சு நம்ம வழிபாடு செய்யணும். அப்ப என்ன நினைந்து அத நினைச்சு நீங்காம அவங்ககிட்டயே நம்ம அந்த உலக இயல்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி அவன் அதை நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கக்குள்ள என்னது நமக்கு திருவடி பேரு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு. அப்பதான் வீடு வீடாகும் என்று நம்ம உள்ள என்னது தூய்மை பெறும் அப்படின்றத இந்த பாடல்ல அழகா எடுத்து கொடுத்தாரு. திருமந்திர பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்தாரு ஐயா. அதான் அறிவு அறிவு இன்னொரு திருமந்திர பாடலும் எடுத்து கொடுத்திருக்காரு ஐயா. அது கருவி கண்லாம் நீங்கி அந்த அகநோக்கு புறநோக்கள் நமக்கு ஒரு சிந்தனை ஒரு ஏற்படும் இல்லையா? அப்பதான் நமக்கு அந்த சிந்தனையின் மூலமாக இந்த உலகப்பற்றெல்லாம் நீக்கி இறைவனை நம்ம நினைப்போம். உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை நினைக்கிறதுக்கு தான் அந்த வழிபாடு எல்லாமே. அது அழகா அந்த பாடல் மூலமா நமக்கு எல்லாம் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அடுத்ததாக 25வது பாடல்ல சிறப்பா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. 3 குணம் நீங்கணும்பா. அப்பதான் இந்த 3 குணம் நீங்கினாதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். நம்ம என்ன சொல்றது, எல்லாம் நான் படிச்சேன், நான் வளர்ந்தேன், எல்லாமே நான் தான், எல்லாமே என் செயல் தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இதெல்லாம் சிவன் செயல் தான். அப்ப சித்தமத்தீய கரணம் சித்திரே, நம்ம என்னது எல்லாத்தையும் இந்த கரணத்தினால நமக்கு கிடைக்குது. அந்த கரணத்துல நமக்கு எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் விட்டுடணும். இதெல்லாம் அது கொடுத்தது கூட யாரு? பெருமான் தான் நினைக்கணும். அந்த பெருமானை நினைச்சு நம்ம வழிபாடு செய்யணும். அந்த மாதிரி நம்ம அந்த கர்ணங்கள் மூலியமா நம்ம முதல்ல அது ஆரம்பத்துல கொடுக்கிறார் பெருமான். அதை நினைச்சு அதிலேயே உலகப்பற்றுல அந்த 5 புலன்களை வழியாக போகாம 5 புலன்களை அடக்கி நமக்கு பெருமானுடைய திருவுருள் தான், அதுலதான் நம்ம ஒன்றுபடணும். அதுதான் வீடு அடைவதற்கு ஒரு நிலை. அவ்வாறு இந்த வீட்டை நம்ம என்ன செய்யணும், அடையணும் அப்படின்றது இந்த பாடலை ஒத்ததே ஒத்ததென்று உந்தி பெறன்னு சொல்லி அழகா எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்ம நினைப்பு அங்க போகணும் அப்படின்ற அந்த பாட்டினுடைய அந்த இருவினைன்ற திருமந்திர பாடலையும் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு ஐயா. அங்கேயும் ஒரு பாடல் திருமந்திரத்தை தான் நிறைய கரைச்சு குடிச்சுக்கிறாரு ஐயா. அந்த அளவுக்கு அந்த பாடல் விளக்கம் எடுத்து கொடுத்திருக்காரு. அடுத்ததாக அந்த 26வது பாடல நம்ம என்ன அக வழிபாடு புற வழிபாடு செய்கிறோம். இந்த வழிபாடு நான் செய்கிறேன், புற வழிபாட்டு நான் செய்யறேன், அக வழிபாடு என்ற நிலைப்பு தன்முனைப்பு தான் நமக்கு நிறைய இருக்கு. அந்த தன்முனைப்பு நீங்கணும். அந்த தன்முனைப்பு நீங்க சிவ வழிபாட்டை பயனை அடையணும். அதான் ஒரு சிறப்பு. நம்ம பண்றோம், சிவ பூஜை பண்றோம், ஐயோ நான் செய்யறேன்பா, இன்னைக்கு சிவ பூஜை பண்ணணும், இன்னைக்கு நான் அந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், நான்ற எண்ணம் தான் வருது இல்லையா? அப்ப என்னது அந்த ஞான்ற எண்ணம்ல போகணும். அப்பதான் அந்த ஞானம் கிடைக்கும். இந்த 3மே என்ன சரிகிரி யோகம்லாம் சொன்னார் ஐயா. இதெல்லாம் நமக்கு போகணும். அதெல்லாம் போக்கி நம்ம என்ன பண்ணணும், ஞானம் அடையணும். அந்த ஞானம் நம்ம அடைஞ்சா நம்ம சிவானந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நினைப்பு அற வேண்டும் நமக்கு. அந்த நினைப்பு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம தான் அப்படின்னு நினைப்பு இருந்ததுன்னா நமக்கு அமுத அனுபவமே கிடைக்கும் அப்படின்றத அழகா சொன்னாரு. சரியே யோகம் இந்த தாசமா இருக்கும், சதமா இருக்கும், அந்த மாதிரி சரிக யோகத்தை பத்திலாம் ஞானத்தெல்லாம் பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விளக்கம்லாம் கொடுத்தாரு ஐயா. அதுக்கப்புறம் அதுலயும் ஒரு திருமந்திர பாடலையும் விளக்கம் ரொம்ப சிறப்பா கொடுத்தாரு. தசகாரியத்தினுடைய விளக்கமும் கொடுத்த தசகாரி நமக்கு என்னென்ன சொல்லுது, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் அப்படின்றது, சிவரூபம், சிவயோகம் எல்லாம் கொண்டு அதெல்லாம் கொண்டு போனா நமக்கு இந்த 36 தத்துவங்களும் நீக்கணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா சிவபோதம் நீங்க சிவபோதம் கிடைக்கும் அப்படின்றது அந்த விளக்கம் ரொம்ப அழகா கொடுத்தாரு. அப்ப நம்ம பரஞான அடையிறது என்ன வேணும், பக்தி யோகம் தான் வேணும். அதுதான் வேணும். ஆனா அதுக்கு இந்த அதுக்கப்புறம் நம்ம என்ன பக்தி யோகத்து மூலியமா நம்ம அன்பாக இன்பமாக இருக்கிறது கண்ணப்பரை பற்றி விளக்கம் கொடுத்தாரு. காலத்திற்கு பிறகு கண்ணப்பருக்கு எப்படி ஒரு ஒற்றுமை அப்படின்னா அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பெருமானோட நம்ம ஒன்றணும், அந்த அன்பினால நம்ம வழிபாடு செய்யணும்னு சொல்லி கண்ணப்பர் நாயனாரோட ஒப்பிட்டு நமக்கு விளக்கம் கொடுத்தாரு ஐயா. அதை எண்ணுள் தன்னுள் புகும் அப்படின்ற திருமந்திரத்தினுடைய பாடலை நமக்கு கொடுத்தாரு. நமக்கு தியானம் உள்ளுக்குள்ள இருக்கிற பெருமான் நம்ம நினைக்கணும், அன்பால வழிபாடு பண்ணணும். அப்ப நம்ம நினைச்சு நம்ம தியானம் பண்ணக்குள்ள நமக்குள்ள ஒரு ஒளி ஜோதி தெரியும். அது என்னாலெல்லாம் தன்னுள் புகுந்துன்றார், நானே தானே ஆகி அப்படின்ற மாதிரி அந்த பொல்லாங்க செய்யக்கூடிய இந்த மாயக்காரினா நீங்கி இந்த 36 தத்துவம் நீங்கன்னா நமக்கு நம்ம சிவகதியே சேருவோன்றது இந்த பாடல அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 27வது பாடல்ல அதுல இன்னும் ஒரு பாட்டு கூட எனக்கு ஒண்ணு தோணுச்சுங்க. அந்த திருக்கருட்சிப்படையால கீழே கொடுத்துருக்காங்க அந்த பாடல.
உள்ளும் புறமும் நினைப்பொழியின் உன்னடியே. அந்த உள்ளும் புறமும் அந்த நினைப்பொழி உன்னடியை வள்ளல் எழுந்தலும் மாதினோடும் சொல்லிட்டு அந்த பாடலும் கொடுத்திருக்காங்க அந்த திருக்கரிற்றுப்படியார். பெருமான் நம்ம நினைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்ப என்ன நமக்கு ஒரு வள்ளலாக எழுந்திருப்ப பெருமான் அப்படின்னு அழகா அந்த பாடலின் விளக்கம் இருக்கு திருக்கரிற்றுப்படியார்ல. அதுக்கு அடுத்ததாக அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்கு அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க அந்த பாட்டுல. இதுக்குதான் ஏகப்பட்ட விளக்கம் எங்களுக்கு புரியுற மாதிரி நிறைய எடுத்து கொடுத்தீங்க இந்த பாடலை விளக்கம். எனக்கு ஏன் அறிவுக்கு என்ன பட்டுச்சுன்னா நிறைய விளக்கம் கொடுத்தீங்க திருவாசகத்துல. அந்த நிறைய அல்ல அறிவுனை செய்யும் அப்படின்ற பாடலு ஏகப்பட்ட பாடல் கொடுத்தீங்க. தமயந்தி பத்தி விளக்கம் கொடுத்தீங்க, பக்குவத்தை பத்தி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இதுல பக்குவம்னா நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சமைக்கிறோம் இல்லையா, சமைக்கிறோம் நம்ம ஒரு பக்குவமா சமைப்போம். அப்ப ஒரு பக்குவ நிலை நமக்கு கிடைக்கும். செய்து செய்து பழக்கம். அந்த மாதிரி பெருமானை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பெருமான் எல்லா பொருள்களையும் கலந்துதான் இருக்கிறான். ஆனா நாம என்னது பொருள் தன்மையா தான் நம்ம அவங்ககிட்ட நம்ம வேண்டுறோம். அது வேணும் இது வேணும்னு கேட்கிறோம். இதெல்லாம் தேவையில்லை. அவருடைய திருவிழா பற்றி நமக்கு அந்த பொருள் பற்று உலகப்பற்றெல்லாம் போக்கி நமக்கு பிறவி துன்பங்கள் எல்லாம் போக்கி அவர் துணை இருந்தாலே போகும். அந்த துணையினாலே நம்ம எல்லாத்தையும் அடையலாம். இதான் அந்த பாடலுடைய சிறப்பு. ஐயா சொன்னது அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்குன்ற எல்லா பொருளும் பெருமான் கலந்திருக்கிறாரு. அவிழணும், நமக்கு அந்த பற்றெல்லாம் போக்கணும். அப்ப அந்த பற்ற போக்கணும், நம்மளுடைய துன்பம் எல்லாம் விலகி போயிடும் அப்படின்றத இந்த அழகா அந்த பாட்டுல நிறைய விளக்கம் கொடுத்தாரு. அதாவது தான் சேர்ந்தாருக்கு அல்லாலும் தான் சேரணும், பெருமானுடைய சேர்ந்தா மனக்கவலை மாற்றுறது திருக்குறள் ஒரு பாடலா. அதுக்கப்புறம் நமக்கு வேண்டுதல் வேண்டாம இல்லானடி சேர்ந்தாருக்குன்ற மாதிரி யாண்டும் விடுமையில நம்மளோட சேரணும், பெருமானுடைய சேர்ந்தாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற பாட்டு. அல்லல் என் செய்யும் அப்படின்ற திருநாவுக்கரசுடைய பாடல், அல்லல் அடையாவே திருஞான சம்பந்தருடைய பாடல்லாம் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு ஐயா. அடுத்தது வித்தினை தேடி இந்த பாட்டு ரொம்ப சிறப்பா கொடுத்தாரு. என்னன்னா எனக்கு என்னுடைய அறிவுக்கு என்ன கிடைச்சதுனாங்கய்யா, இப்ப ஒரு காதலன் ஒரு காதலி ரெண்டு பேரும் நம்ம ஒரு முதல்ல பழகுறோம், அப்புறம் பிடிச்சு போது அன்பால செய்யறோம். ஆனா அந்த அன்பினால நம்ம என்ன கிடைக்குதுன்னா ஒரு வித்தின் மூலமா நமக்கு ஒரு அடுத்த இது கிடைக்குது. ஆனா பெருமான் நம்ம பிடிக்கணும்னா என்னது முத்திக்கு வித்தா இருக்கு. பெருமான திருவள்ளு பிறப்பு இறப்பு போயிடுங்க. இந்த பாட்டு நீங்க அழகா விளக்கம் எடுத்து சொன்னீங்க. நம்ம இதுல இத புரிஞ்சுக்கன்னா நம்ம பெருமானதை அடையணும். நமக்கு பொண்ணு பொருள் இதெல்லாம் வேணாம். இந்த ஞானம் வித்து அன்பு இதெல்லாரும் முளைத்து வரும் பயிர் தான் அது. ஆனா நம்ம ஞானத்தை எப்படி கொண்டு வரணும், இறைவன் மேல பற்று வைக்கணும். அந்த அன்பு தான். அந்த அன்புனா நம்ம என்ன பண்றோம்னா அவரையே அடைஞ்சிட்டா நமக்கு பிறவி கிடையாது இல்லையா. இது பிறவி கொடுக்க கூடாது, அது பிறவி இல்லாம இருக்கிறது. அதான் பெறுவது அங்கு என்பன உந்தி பெறன்றது அழகா எடுத்து சொன்னார் ஐயா. இந்த விளக்கம் எனக்கு வேற மாதிரி எனக்கு கிடைச்சது. அந்த அவர் சொல்லக்குள்ள உணர்ந்த நானு இந்த மாதிரி அழகா வித்தினை தேடி முளையை கைவிட்டு, அதான் வித்தினை தேடி முளையை கைவிட்டு. அதாவது நம்ம போட்டா ஒண்ணு முளையும். ஆனா இப்படி இருக்கக்கூடாது. அன்பினால பெருமான வழிபாடு பண்ணோம்னா நமக்கு அடுத்த பிறவி வராது. இதான் இந்த முளைக்கவே முளைக்காது. அந்த மாதிரின்ற கருத்து தான் இந்த பாடல அடியனுக்கு கிடைச்சதுங்கய்யா. சிவாய நம. ரொம்ப அழகா நீங்க சொல்லி புரிய வச்சீங்க. அது அடுத்ததாக பெருமான் எப்படி இருக்காருன்னா சொல்லும் இடம் என்று சொல்ல போக முடியும் இல்லையா. அதுக்கு சொல்லுக்கும் வாக்குக்கும் எட்டாத பெருமானவருடைய இது. அந்த நம்ம என்ன பண்ணோம்னா பெருமானை எப்படிலாம் நம்ம வழிபாடு செய்யணும், அவருக்கு யாரு எல்லாம் இல்லாத இடமே கிடையாது. அந்த பரம்பொருளை நம்ம எப்படி கூடணும் அப்படின்னா அந்த ஞானாசிரி மூலமா நம்ம அறியும். ஞானாசிரி மூலமா நமக்கு உணர்த்துவார். அதுக்குதான் நீங்க பாடல்லாம் சொன்னீங்க. கல்லாலை புடையமர்ந்த நான் மாதிரி ஆரங்கம் கற்றுவேன். ஆமா, அந்த 4 பேருக்கும் உபதேசம் பண்ணாரு. உபதேசம் எப்படின்னா சின்மத்திரினால இந்த உபதேசம் சொல்லிட்டாரு. நம்ம அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானாசிரி மூலியமா நம்ம எல்லாம் அடையணும். அந்த ஞானத்தை எப்படி அடைஞ்சா கூட என்ன பண்ணணும், அது பற்றணும். அதுக்கு ஒரு திருவருள் வேணும். அந்த திருவருள் தான் பெருமானுடைய அந்த திருவருள் நமக்கும் கிடைக்கணும். அது கிடைச்சாதான் இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்றத அந்த பாடலை ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சொல்லுக்கும் எட்டாத பெருமான் அது ஞானாசிரி மூலியமா உணர்ந்து அது பற்றுக்கோட நம்ம பற்றிக்கணும். அந்த பற்றுக்கோடு பற்றுறது கூட நமக்கு என்ன பண்ணும், இறைவனுடைய திருவருள் வேணும்ன்றதா அந்த பாட்டினுடைய அருமையான கருத்தை எடுத்து நீங்க சொன்னீங்க. அடுத்ததாக வீட்டில் இருக்கு என் நாட்டிலே போகிறேன் அப்படின்னா நமக்கு என்னன்னா இதுல இருக்கிற சிறப்பான ஒரு கருத்துன்னா, இல்ல இந்த பாட்டு இன்னும் சொல்லலைங்க நீங்க. அதுக்கு இல்ல நான் அதுல எழுதியிருக்கிறேன் நான். இது நம்ம என்ன இதுல அந்த பாட்டு சொன்னா ஆன்ம போதம் நமக்கு மறையணும். ஆன்ம போதம் மறைஞ்சதுன்னா சிவபோதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பதிஞானம் எப்படி கிட்டணும் அப்படின்றத பற்றுக்கோடாக இந்த பதிஞானம் நமக்கு கிடைக்கும். பெருமான பற்றணும்
அப்படின்ட்டு இந்த பாடலை 29 பாடலுக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அருமையான ஒரு விளக்கம். அடியன் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் சொன்னா நாழியாகும் இல்லையா? அதனால நிறைய திருமந்திர பாடல் பசு போல அப்படின்ற அந்த பல கோடி திருமந்திர பாடல், பசுத்தன்மை நீங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து, பதியும் பசும் திருமந்திர பாடல் அப்படின்னு என்னால் தன்னூல் புகும்ல திருமந்திர பாடல் அப்படின்னு ஏகப்பட்ட பாடு திருமந்திரத்துல விளக்கம் எடுத்து கொடுத்து நம்பர் மட்டும் போட்டு வச்சிருக்கிறேன், பேர் மட்டும் எழுதி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பாடெல்லாம் நம்ம உள்ள போய் படிச்சு பார்த்தா அது இன்னும் நிறைய விளக்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது அடியேன் புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. ரொம்ப அருமையான ஒரு விளக்கு.